வேதாத்திரிய காந்த தத்துவம் என்ற தலைப்பிலே தொடர் நிகழ்வாக ஞான ஆசிரியர் நன்மணி ஐயாவால் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இன்று 11வது பாகம். ஐயா அவர்கள் கடந்த வாரம் கூறியதிலிருந்து சிலவற்றை இப்போது நான் சொல்ல இருக்கிறேன். அதாவது கடந்த வாரம் ஐயா அவர்கள் இந்த காந்த தத்துவம் என்பது முழுமையாக உணரப்படும் போதுதான் மனிதன் இறைவன் முதல் உயிர் வரையில் நமது வாழ்க்கையில் தொடக்கம் முதல் முடிவு வரை நிகழும் நிகழ்வுகளுக்கெல்லாம் உண்மையான காரணங்களை உணர்ந்து கொள்ள முடியும். மனித குலத்தில் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அனுபவம் அனைத்தையும் காரணம் விளங்கிவிட்டால் துன்பத்திற்குரிய காரியங்களை செய்வது நிறுத்தப்படும். அந்த துன்பத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கான வழிமுறைகளையும் தெரிந்துவிடும் என்று கூறினார்கள். ஐயா அவர்கள் வேதாத்திரியத்தில் 35 ஆண்டுகளில் அவருடைய ஆழ்ந்த சிந்தனையில் கிடைத்த அனுபவம் இதுவென்று ஐயா சொன்னாங்க. சுத்தவெளி தண்ணீர்க்க சூழ்நிறுத்தும் ஆற்றலால் என்னும் முதல் அணு தோன்றி சுழல ஆரம்பிக்கும் பொழுது அது முழுமையான சுழற்சிக்கு முன்னால் அது சிறிது நொறுங்கியது என்றும் ஐயா அவர்கள் கூறினார்கள். அந்த விண்ணெனும் சுழலு வேகம் குறையும் பொழுது அது அதிகமாக சுற்றி கொண்டிருக்கும் இன்னொன்றுக்கு நெருங்கி போகுமே தவிர அது ஒன்றாகாது. அப்படி நெருங்கும் போதுதான் பூதம் இரண்டாவது பூதமாக காற்று உருவாகும் என்று ஐயா அவர்கள் கூறினார்கள். பஞ்சபூதங்களின் கூட்டுதான் மனிதன் உடல் என்னவும் அது இருந்த பிறகு பஞ்சபூதங்களில் சிதைந்து மீண்டும் பஞ்சபூதங்களில் கரைந்து விடுகிறது. அது மேலும் கடைசியாக விண்ணாக மாறிவிடுகிறது என்று ஐயா அவர்கள் மரணத்தை பற்றிய ஒரு விளக்கத்தையும் ஐயா அவர்கள் சிறந்த முறையில் கடந்த வாரம் சொன்னார்கள். அது உடல் என்ற காட்சி, அதாவது மரணம் அடைந்த பிறகு உடல் என்று காட்சி அழிகிறது. காட்சி மறைந்து பஞ்சபூதங்களில் காட்சியாக இருக்கிறது. அதுவும் மறைந்து விண்ணாக மாறிவிட்டது. விண்களின் சேர்க்கையே மனித உடல், மனித உடலின் சிதைவே விண்ணாக மாறுகிறது. எந்த நிலையிலிருந்து இந்த உடல் வந்ததோ அந்த நிலைக்கே சென்று விடுவது மரணம் என்று மரணத்தை பற்றி ஐயா அவர்கள் ரொம்ப சிறப்பாக விளக்கினார்கள். மேலும் 2 விண்கள் நெருங்கி வரும் ஒன்றாகவில்லை. அப்படி ஒன்றாகிவிட்டால் பஞ்சபூதங்கள் உருவாக முடியாது, ஒரே பூதத்தில் நின்றிருக்கும். ஓரறிவு முதல் 6 அறிவு வரை விண் என்ற முதல் பூதம்தான் உயிராக உள்ளது. ஒரு குழந்தை பிறப்பில் விந்து நாதமும் தோய்ந்திருக்கும். அந்த 2 உயிர் துகள்கள் இணைப்பு ஒரு கருவாகிறது. பால் உணர்வு பற்றி உயிர் சம்பந்த உறவு என்பது வேதாத்திரியத்தில் முக்கியமான இடம். பால் உறவும் ஆன்மீகம் என்ற தலைப்பிலே ஐயா அவர்கள் மகரிஷி ஐயா அவர்கள் மிகவும் அழகாக எடுத்துரைப்பதாக ஐயா சொன்னார்கள். 2 உயிர்கள் இணைவது குறித்தும் கர்ம வினைகளின் பரிமாற்ற நிகழ்வுகள் குறித்தும் ஐயா அவர்கள் சென்ற வாரம் கூறினார்கள். கடைசியாக முடிக்கும்போது பஞ்ச தன்மாத்திரம் பற்றி இன்று சிந்திப்போம் என்று கூறி இணைந்தார்கள். ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோக அருத்தொண்டர்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, வேதாத்திரிய ஞான என்ற தத்துவ நிகழ்வுகளே தூய வேதாத்திரிய காந்த தத்துவம். இப்போது காந்த தத்துவம் என்பதுதான் தத்துவம். இந்த பிரபஞ்ச தத்துவம் என்பதே காந்த தத்துவம்தான். இப்போது அந்த காந்த தத்துவம் என்று அதை ஏன் தனியாக பெயரிட்டோம் என்று சொன்னால், இந்த பிரபஞ்சத்தில் தோன்றிய அனைத்தும் அனுபவமாக மாறக்கூடிய ஒரு நிலை எங்கு என்று சொன்னால் அது காந்தம் என்ற நிலையில் மட்டுமே.
அப்படி இல்லைன்னா எந்த அனுபவமும் கிடையாது. இன்னைக்கு ஒரு மனிதன் இருக்கிறான், நிறைய பொருள்களை வாங்கி வைத்திருக்கிறான். அதை அப்படியே வைத்திருப்பதால் என்ன, அது அனுபவமாக மாற வேண்டும் அல்லவா? வாழ்க்கை என்பதை பிறந்ததற்கும் இறப்புக்கும் இடையில் அவன் இருக்கிறான். இதில் என்ன அனுபவம் என்பதுதானே வாழ்க்கை. அப்போ சில பேரெல்லாம் அனுபவமே இல்லாமல் வாழ்க்கையை முடித்து விடுகிறார்கள். அனுபவிப்பதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்கிறார்கள். அனுபவிக்க தொடங்குவதற்கு முன்னமே மரணித்து விடுகிறார்கள். பெரும்பாலானோர் அப்படித்தான் இருக்கிறார்கள். சாகும் வரை நான் பொருளீட்டுகிறேன் என்று. அப்போ கடைசியில் என்ன மிஞ்சுதுன்னா அந்த அனுபவம் மட்டுமே மிஞ்சும். ஒரு மனிதன் இறந்த பிறகு அந்த அனுபவம் மிஞ்சுதா இல்லையா? அப்படின்னா இறந்துட்டா அந்த அனுபவமும் எப்படி அது மட்டும் இருக்கும்? இறந்த மரணம் என்பதில் பஞ்சபூதங்கள் பிரிந்து விடுகின்றன. ஆனால் அனுபவம் என்பது என்ன ஆகிறதில்ல, ஒன்றும் அழிவதில்லை. அது என்ன, இது டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதைத்தான் நம்ம போன வாரம் பார்த்தோம். அனுபவம் என்பது டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த அனுபவங்கள் முழுவதும் அப்படியே எங்கே போகும்? நமது சந்ததியருக்கு போகும். இது ரொம்ப ஆராய்ச்சிக்கு உட்படுத்த வேண்டிய ஒன்று. இன்றைய விஞ்ஞானத்திற்கு இது எட்டாத ஒரு தத்துவம். இது கடத்தப்படுகிறது, தலைமுறைக்கு தலைமுறை கடத்தப்படுகிறது. அப்போ அந்த எந்த அனுபவமாக இருந்தாலும் அந்த அனுபவம் மீண்டும் எண்ணங்களாக வரும், விளைவாகவும் வரும். அதான் அந்த அனுபவங்களுக்குரிய ஆக்ஷன் என்ன அப்படின்னா, அது இரண்டு வகையில் செயலாகும். ஒன்று எண்ணமாக வரும், இன்னொன்று விளைவாக வரும். அவ்வளோதான். இதுதான் அனுபவம். அது எந்த விளைவாக இருந்தாலும் சரி, அது நல்ல விளைவாக இருந்தாலும் சரி, தீய விளைவாக இருந்தாலும் சரி. நல்ல விளைவு தீய விளைவுன்னு ஒன்றும் இல்லை. அனுபவத்துக்கு அது இயல்புக்கு உட்பட்டு இருந்தால் நல்லது, இயல்புக்கு மீறினால் கெட்டது. அவ்வளோதான். தனித்தனியாக கெட்டதுன்னு ஒன்றும் இல்லையே. அப்போ எல்லாமே இயல்புக்கு உட்பட்டு இருக்கும்போது நல்லது அல்லது அப்படின்னு சொல்கிறோம். சரி, அப்போ அந்த வகையில் காந்தமாக வரும்போது தான் அனுபவம். இதில் காந்தமாக இருப்பது தான் அனுபவம். அந்த காந்தத்தை உணர்வதும் அதே காந்தம்தான். காந்தத்தைத்தான் காந்தம் உணர்கிறது. இதெல்லாம் ரொம்ப ஒரு குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இன்னும் நம்ம உயிர்னு வந்த பிறகு எல்லாம் நமக்கு தெளிவாக தெரியும். அப்போ அதற்கு அடிப்படையாக இன்றைக்கி காந்த தத்துவம் எல்லாம் பார்க்க போகிறோம். அப்படின்னா இப்போ பஞ்சபூதங்கள் வரைக்கும் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொண்டோம். இப்போது இந்த இடத்துல ஒரு விண் என்பதன் மையத்தில் சுற்றவெளியாகிய தெய்வம் இருக்கிறது என்பதை நாம் ஆரம்பத்திலிருந்து பார்த்துட்டோம். இந்த விண்ணின் நெருங்கிய கூட்டு இயக்கம்தான் காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்று பார்த்துவிட்டோம். அப்படி என்றால் ஒவ்வொரு விண்ணுக்குள்ளாகவும் சுற்றவெளியாகிய தெய்வ நிலை இருக்கும் பொழுது காற்றுக்குள்ளாக தெய்வம் இருக்கிறதா இல்லையா? எந்த தெய்வம்? அசையாத சுத்தவெளியாகிய தெய்வ நிலை இருக்கிறதா இல்லையா என்றால் நிச்சயமாக இருக்கிறது. நெருப்பில் இருக்கிறது, நீரில் இருக்கிறது, நிலத்தில் இருக்கிறது. அப்போ இந்த 5 பஞ்சபூதங்களையும் தெய்வமாக வணங்கியது என்பது சரிதானே? சரிதான். இப்போது இவைகளெல்லாம் நமது பயன்பாட்டுக்கும் இருக்கும்.
அதற்குள்ளாக அறிவாகிய தெய்வம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த பயன்பாட்டின் அளவு என்ன, பயன்பாட்டின் முறை என்ன, அந்த இடத்த நாம் சரியாக அதை பயன்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் நமக்கும் அதற்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த இறைநிலைக்கும் ஒரு ஒரு சீர்மையான ஒரு உறவு ஏற்படும். அதில் நம்ம மீறும்போது அதற்குள்ளாக இருக்கக்கூடிய சுத்தவெளியாகிய தெய்வ நிலை இருக்கிறது அல்லவா, அதுவே என்ன பண்ணுது, பதிவாக மாற்றி விளைவாக மாற்றி விடுகிறது. இது எல்லாமே இயற்கையில் இயல்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள். அப்போ நெருப்பு என்றாலும் நீர் என்றாலும் நிலம் என்றாலும் அதை எல்லாத்தையும் தெய்வமாக கும்பிட்டாங்கங்கிறதுக்கு நம்ம ஊரில் சில ஆதாரங்கள் இருக்குது. என்ன என்று சொன்னால், ஒவ்வொரு பஞ்சபூதங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்தலம் என்று அமைத்தது நம்ம தான், இங்கே தான் தமிழ்நாட்டில் 5 பஞ்சபூதங்களுக்கும் 5 ஸ்தலங்கள் என்று அமைத்திருந்தார்கள். இது எதற்காக என்று சொன்னால், மக்கள் இந்த காந்த தத்துவத்தை புரிந்து கொள்வதற்காக. எல்லாமே நீங்கள் நம்ம ஊரில் கட்டப்பட்ட கோயில்கள் எல்லாம் நமது தத்துவங்களை சொல்வதற்கும் இந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய இயற்கையின் நிகழ்வுகளை காண்பிப்பதற்கும் தான் கோவில் கட்டினார்கள். இது வழிபாட்டு தலங்கள் அல்ல. இது ஒரு காலத்திற்கு பின் கோவில்கள் வழிபாட்டு தலங்களாக மாற்றப்பட்டு விட்டது. இது மனிதன் தத்துவங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அதற்காக உருவாக்கப்பட்டது தான் கோவில். நீங்கள் சில கோயில்களில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் கோயிலில் நம்ம கீழே இருக்கக்கூடிய சிற்பங்களை மட்டும் பார்த்துட்றோம். சில கோயில்களில் பார்த்திங்கன்னா மேலே அந்த அண்ணாந்து பார்த்தோம்னா அந்த காங்கிரீட் நம்ம போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி மேலே ஒரு பெரிய கல் இருக்கும். அதில் அவர்கள் என்னென்ன அந்த சிற்பி அதை செதுக்கி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இந்த கீழே இருக்கிறதெல்லாம் வெறும் பொம்மையாக இருக்கும். ஆனால் அதற்குள்ளே பார்த்தீங்கன்னா தத்துவங்கள் அனைத்தையும் அங்கே அப்படியே வச்சுருப்பாங்க. அப்படியெல்லாம் பழைய காலத்து கோயில்களெல்லாம் இருக்குது. நீங்கள் 12 ராசி சொல்கிறோம், 12 ராசிக்கும் உருவம் இருக்குல்ல, அத்தனை உருவமும் அந்த கட்டமாகவே போட்டு மேலே கல்லில் அப்படியே செதுக்கி வைத்திருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாம் இருக்கிறது. இன்னும் ஒரு சில கோவில்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த 12 ராசி அந்த உருவங்கள் இருக்கிறது. அதைக்கு வெளியில் ஒரு கட்டம் போட்டு 27 நட்சத்திரங்களும் அதனுடைய ஒரு உருவங்களும் செதுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் பார்த்தோம்னா அந்த வானியலில் இருக்கக்கூடிய அனைத்தையும் இங்கு உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவிலே அந்த ஒரு கல்லிலேயே அவ்வளவையும் செதுக்கி இருக்கிறார்கள், செதுக்கி மேலே வச்சிருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொன்றும் தத்துவங்களை நமக்கு உணர்த்துவதற்காக வந்த கோவில்கள் தான் அந்த கோவில்கள் எல்லாமே. அப்படி தான் இருந்தது. அப்போ அந்த பஞ்சபூத ஸ்தலங்கள், அப்போ நம்ம ஊரில் நிலம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதை காஞ்சிபுரம் சொல்லுவாங்க. நீர் என்று சொன்னால் திருவானைக்காவல் என்று சொல்வார்கள். நெருப்பு என்று சொல்லும்போது திருவண்ணாமலை என்று சொல்வார்கள். காற்று என்பதற்கு காளகஸ்தி என்று சொல்வார்கள். விண் என்பதற்கு சிதம்பரம் என்று சொல்வார். இதெல்லாம் அந்த தத்துவத்தை உணர்த்தக்கூடிய வகையில் அமைக்கப்பட்ட கோவில்கள். சரி, இதெல்லாம் ஏன்? ஒவ்வொரு பஞ்சபூதங்களுக்குள்ளவும் அந்த அசையாத சுற்றவெளியாகிய தெய்வ நிலை இருக்கிறது என்பதை இப்போ நம்ம விளக்குற மாதிரி அங்கே விளக்க முடியல. அப்போ அது கோயில்களாக வச்சாங்க, அப்படி வச்சாங்க. அப்புறம் வாழ்க்கையில் அனுபவங்களில் இருக்கக்கூடிய அந்த தத்துவங்களையும் அறத்தையும் அந்த இடத்துல போதிக்கக்கூடிய வகையில் அந்த கோயில்களை அமைத்தார்கள். அங்கு அறம் என்ற ஒரு நிலைக்கு மனிதன் மாறுவதற்காகத்தான் கோயிலுக்கு செல்ல வேண்டும். அறத்திலிருந்து
முரண்பாடாக வாழ்ந்து கொண்டிருப்பவன் கோயிலுக்கு போயிட்டு வெளியில் வந்தான்னா அறத்தின்படி வாழ்வதற்குரிய மனநிலையை பெற்று வர வேண்டும். அப்படிங்கிறதுக்காக தான் கோயில். நீ இன்னைக்கு கோயிலெல்லாம் பராமரிக்கக்கூடிய துறைக்கு பேர் என்ன? அறநிலையத்துறை. பேர் மட்டும்தான் இருக்குது. அப்போ அதற்காகத்தான் செல்ல வேண்டும். இன்னும் சொல்ல போனோம்னா விடுவதற்குத்தான் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றெல்லாம் வச்சாங்க. சரி, அப்போ அதன் அடிப்படையில் இப்போ அந்த ஒவ்வொரு பூதங்களையும் அந்த கோவிலாக வைத்திருந்தாலும் சரி, சாதாரணமாக நெருப்பை என்ன பண்ணுவாங்க, அதை கும்பிடுவான். ஆறுகளில் ஓடுகிற நீர் அதை புனிதமாக பார்ப்பான். ஒவ்வொன்றிலையும் அந்த பக்தி என்பது இருந்தது. அது பக்தி மார்க்கம். நம்பி அதை தொழுதான். அப்போ அந்த மனித மனங்களுக்கு அந்த பஞ்சபூதங்கள் இசைவாக இருந்தது. அதாவது ஒரு பலத்த காற்று அடிக்கும் பொழுது மனிதர்கள் அதனோடு ஒன்றி மனதால் அவர்கள் ஒன்றுவார்கள். அது மனிதனுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத அளவுக்கு அது அதனுடைய இயல்புக்கு வந்துவிடும். மனிதர்களால் அதை என்ன செய்ய முடிந்தது? மனித மனங்களால் அதை செய்ய முடிந்தது. ஆனால் இப்பொழுதெல்லாம் அதெல்லாம் இல்லை. எல்லாமே விஞ்ஞானமயமாக மாறிவிட்டோம். விஞ்ஞானத்தின் துணை கொண்டு அதை கண்டுபிடிப்பது, அதை கண்ட்ரோல் பண்ணுவதுங்கிற நிலைமைக்கு போயிட்டோம். இதில் மனங்களுக்கு அங்கே இடமில்லாமல் போயிடுச்சு. அதனால தான் இப்போ இன்றைக்கி இயற்கையினுடைய சீற்றம் மிக அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? இந்த பஞ்சபூதங்கள் என்பதும் அதற்குள்ளாக இருக்கக்கூடிய இயற்கை என்பதையும் இறைநிலை என்பதையும் அறியாமல் இந்த இயற்கைக்கு மனிதன் செய்யக்கூடிய கொடுமை. இப்போ இந்த வருடமெல்லாம் நாம் தனித்தனியாக இருக்கிறதுனால நம்ம கணக்கு தெரியல. ஆங்காங்கே நிலச்சரிவு, மேக வெடிப்பு, புயல், பூகம்பம் அடிக்கடி பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அதையெல்லாம் நம்ம கூட்டி பார்க்கல, மொத்தமாக பார்க்கல. இன்றைக்கெல்லாம் ஒரு தகவல் வந்தது. இந்த மழை, பூகம்பம், இந்த நிலச்சரிவு இதெல்லாம் இப்போ நகர்ந்து கொண்டு இருக்கிறதுல கிட்டத்தட்ட 6000 பேர் இறந்துருக்கிறாங்க. அதில் மொத்தத்தில் பார்த்தா அவ்வளவு இழப்புகள் இருக்கிறது. இது இன்னும் வருடத்துக்கு வருடம் கூடக்கூடிய நிலை உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன அடிப்படையாக இந்த தத்துவத்தை ஒவ்வொரு மனிதனும் புரிந்து அந்த இயற்கையை மதிக்கணும். இப்போ நம்ம எதுக்காக இந்த காந்த தத்துவம் நடத்துகிறோம்? மகரிஷியினுடைய காந்த தத்துவம் அந்த காலத்தில் அவ்வளவு தெளிவாக சொன்னார். இப்போ இந்த காந்த தத்துவம் என்பதே அங்கே சிலபஸில் மிக குறைந்து விட்டது. உணர்வு பூர்வமாக நடத்தலை. இது எதுக்கு உணர்வு பூர்வமாக நடத்தணும்? இதை உணர்ந்து கொள்ளும்போது அந்த இயற்கையோடு இசைவாக வாழ்வோம். இயற்கைக்கு நாம் என்ன பண்ண மாட்டோம், இடைஞ்சல் கொடுக்காமல் வாழ்வோம். அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தத்துவம். சரி, அப்போ இப்போ பஞ்சபூதங்களாக வந்த பிறகு இப்போ நம்ம திரும்பவும் என்ன பண்ணுவோம், அடிப்படையில் காந்தம் என்பதுக்குள்ளே போவோம். இப்போ காந்தம் என்பது எங்கே தோன்றியது? அதை நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம். விண் என்பது தோன்றிய உடனே பார்த்தோம். இப்போ இந்த காந்தத்துக்குள்ளே தெளிவாக போவோம். விண் என்பது ஒரு சுழலலை என்று பார்த்து விட்டோம். அது சுழலத் தொடங்கும்போது என்ன ஆகிறது? அசையாத சுற்றவெளி அந்த இடத்துல என்ன ஆகுது? சுழலத் தொடங்கும்போது அது தன்னிலிருந்து நொறுங்கி அதிர்வாகி சுழலத் தொடங்கி சுழல் அலையாக வந்த பின் விண்ணாக மாறியது. இதில் நம்ம தெளிவாக இருக்கணும். சுழலத் தொடங்கும்போது அங்கு என்னாகுது? அந்த நொறுங்குதல், அந்த அதிர்வு. சரி, அப்போ சொல்லலுது இல்லையா? இப்போ அந்த தொடங்கும்போதே முழுமையான சுழல் வருவதற்கு முன்னமே அந்த எப்பொழுது அசைவு டைனமிக் என்ற ஒரு நிலை வந்ததோ,
ஸ்டாட்டிக்லேருந்து டைனமிக் என்ற ஒரு இடம், ஒரு ஒரு அந்த ஒரு நுனி இடம், தொடங்கிய இடம், அதை கணக்கு பண்ணுங்கள். நீங்கள் சுழல் மொத்தமாக சுற்றுறது விண்ணுன்னு வச்சுக்கங்க. இப்போ அது தொடங்கிய இடத்திலேயே அது அசைவு என்று வந்து விட்டது. அதைத்தான் அதிர்வு என்று சொல்கிறோம். அது சுழல ஆரம்பிச்சிச்சுன்னா அது சுழல், அதுக்கு முன்னாடி அதிர்வு. அது அந்த சுத்தவெளியில் தானே நிகழ்கிறது. ஆமாம், இந்த சுத்தவெளியின் மையத்திலே இது தொடங்குகிறது என்று சொன்னாலும் அது அந்த சுழல தொடங்கிய அதிர்வு என்பது சுத்தவெளியில் தான் நிகழ்கிறது. அப்படி என்றால் அந்த சுத்தவெளியோடு அது ஒரு உரசலை ஏற்படுத்தி கொண்டு தான் இயங்க தொடங்கும். அப்போ அந்த உரசல் என்று எங்கு தொடங்கியதோ, உரசல் என்று வரும்பொழுதே அங்கு ஒரு விரிவு அலை என்பது தோன்றிவிடும். அப்போ அந்த விரிவலை தோன்றிக்கொண்டே இருக்கும். அந்த விரிவலை தோன்றி அது அந்த சுத்தவெளியில் கரைந்து 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 அதுதான் என்னவாக மாறுகிறது? காந்தமாக மாறுகிறது அப்படின்னு நாம் இது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இதுதான் பேசிக்கான காந்தம். அப்போ அது சுழல ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்குவோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? சுழலலை, விரிவலை. அந்த விரிவலை சுத்தவெளியில் கரைந்து காந்தம் அப்படின்னு சொல்லிட்டோம். சரி, இப்போது இந்த காந்தம் ஒரு விண்ணிலிருந்து வரும்பொழுது அதனுடைய காந்தத்தினுடைய அதிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த சுழலலையும் சுத்தவெளியும் கரைந்து உருவாகக்கூடிய காந்தத்தினுடைய அடர்வு எவ்வளவு இருக்கும்? ஒரு அளவில் இருக்கும். அதனுடைய டென்சிட்டி ஒரு அளவில் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இந்த டென்சிட்டி இருக்கு இல்லையா, இந்த டென்சிட்டி ஆஃப் மேக்னட்டிசம், அதை என்ன சொல்கிறோம்? அழுத்தம் என்று சொல்கிறோம். அழுத்தம் என்று சொல்லி இதுக்கெல்லாம் நாம் பேர் வச்சுட்டோம். அது ஆனால் அது என்ன அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு டென்சிட்டி, ஒரு ஒரு அடர்த்தி அளவு, அதுதான் அழுத்தம். அப்போ அதே மாதிரி இப்போ நெருங்கி இயங்கக்கூடிய காற்று வந்துருச்சு. அப்போ அதில் விண்ணினுடைய நெருக்கம் காரணமாக எத்தனை விண்கள் இருக்கிறது? எல்லாமே ஒன்று சேர்ந்து இயங்குவது தான் காற்று. அப்போ ஒரு கொத்து இயக்கம் என்று சொல்லலாம் அல்லவா? ஒரு கொத்து இயக்கம் என்று சொல்லலாம். அப்படி ஒரு கொத்து இயக்கமாக சுழலும் பொழுது அந்த ஒவ்வொரு விண்ணிலிருந்தும் என்ன வெளிப்படும்? சுழல் அலையிலிருந்து விரிவலை வெளிப்படும். அப்போ அந்த கொத்து இயக்கத்தில் இப்போ அதில் ஒரு 500 விண் இருக்குன்னு வச்சுக்குவோம். 500 விண்ணிலிருந்தும் விரிவலை தோன்றும். அப்படி தோன்றும்போது அந்த 500 விண்ணிலிருந்து வரக்கூடிய விரிவலைகள் அந்த சுத்தவெளியில் கரையும் போது அந்த இடத்துல ஒரு காந்தம் வரும் அல்லவா, வெளிப்படும் அல்லவா? அந்த காந்தம் எப்படி வெளிப்படும்? அடர்த்தியாக வெளிப்படுமா? அடர்த்தியாக வெளிப்படும். அதனுடைய டென்சிட்டி கூட இருக்கும். அப்போ காந்தத்தினுடைய டென்சிட்டி கூடுது. அப்போ அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்? அந்த டென்சிட்டி கொஞ்சம் கூடனோடனே அதற்கு பெயர் ஒலி, சப்தம் என்று சொல்கிறோம். நாம் அதுக்கு பேர் வச்சிட்டோம். அப்போ தனியாக ஒரு விண்ணிலிருந்து வரும்போது அழுத்தம், காற்றிலிருந்து வெளிப்படும் போது அது ஒலி. அப்போ இன்னும் கொஞ்சம் நெருக்கமாகும் போது அடர்த்தி அதிகமாகத்தானே செய்யும் நெருப்பில் வரும்போது. அப்போ நெருப்பிலிருந்து வெளிப்படக்கூடிய காந்தம் என்பது இன்னும் அடர்த்தி அதிகம். அப்போ அதை என்ன சொல்கிறோம்? ஒளி என்று சொல்கிறோம், வெளிச்சம் என்று சொல்கிறோம். அப்போ ஒளியினுடைய காந்த திணிவு குறைவு, ஒளியினுடைய காந்த திணிவு அதிகம். சரி, அப்போ இந்த காந்த திணிவு எந்த அளவுக்கு அதிகமாகிறதோ அது படரும் வேகமும் என்னாகும்? குறையும். அப்போ அழுத்தம் என்பது தான் வெலாசிட்டி கூட. அதுக்கடுத்து காற்று, அதில் ஒலி. ஒலி என்பதனுடைய அந்த
வேகம் என்னாகும், அது 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 அந்த அடர்த்தி அதிகம் கம்மியாக இருக்கும்போது அது நகருகிற விடம் வேற. அப்போ இது மாதிரி அந்த 5 பஞ்சபூதங்களிலிருந்தும் வித்தியாசமான அடர்த்தியில் காந்தம் வெளிப்படுவதால் அந்த 5லேருந்து வெளிப்படும் போது அந்த காந்தத்துக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா, விண்ணிலிருந்து வரும்போது அழுத்தம் என்றும், காற்றிலிருந்து வரும்போது ஒளி என்றும், நெருப்பிலிருந்து வரும்போது ஒளி என்றும், நீரிலிருந்து வரும்போது சுவை என்றும், மண்ணிலிருந்து வரும்போது மண் வாசனை என்ற. அப்போ அப்போ அது மனம்னா வாசனை என்ற மனமாகவும். அப்போ இந்த 5 அடர்த்தி நிலைகளிலே காந்தம் வெளிப்படுகிறது என்பதை மகரிஷி அவர்கள் விளக்குகிறார்கள். அப்போ இதைத்தான் பஞ்ச தன் மாத்திரைகள் என்று சொல்லுவாங்க. இது பேர் என்ன? பஞ்ச தன் மாத்திரைகள். அப்போ இதே மாதிரி இன்னொரு வார்த்தை இருக்கும், பஞ்சத்தன் மாற்றம் என்று ஒரு வார்த்தை இருக்கும். பஞ்சத்தன் மாத்திரைகள் என்பது பஞ்சபூதங்கள் வரை இருக்கும்போது அந்த அடர்த்தி வேறுபாட்டை நாம் என்ன சொல்லி புரிஞ்சுக்கிறோம்? பஞ்சத்தன் மாத்திரைகள் என்று புரிந்து கொள்கிறோம். பஞ்ச தன்மாற்றம் என்பது எங்கே வரும் அப்படின்னா, உயிரினங்கள் என்று தோன்றிய பிறகு இந்த பஞ்சத்தன் மாத்திரைகள் தன்மாற்றம் அடையும். அதுதான் பஞ்ச தன்மாற்றம் என்று. அப்போ அது உயிரினங்களுக்கு போகும்போது தான் பஞ்ச தன்மாற்றம். இங்கே இருக்கும்போது பஞ்சத்தன் மாத்திரைகள் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இதெல்லாம் மகரிஷி கொடுத்த விளக்கங்கள். சரி, இப்போது இதெல்லாம் அவ்வளோதான். இப்படியே நம்ம புரிஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இதில் ஒரு சின்ன புரிதல், நம்மளாக ஒரு கேள்வி கேட்டு ஒரு சிந்தனைக்குள்ளே போவோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, நீரில் இருந்து வெளிப்படக்கூடிய அந்த காந்தம் என்பது சுவை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இப்போ ஆற்றுல தண்ணி ஓடுது, அதுலேருந்து காந்தம் வருது, அது சுவைன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அது நம்ம இப்போ என்ன இல்லை, ஆனால் அது தன்மாற்றம் அடையும் போது தான் சுவையாக உணர முடியும். இப்போ பஞ்சத்தன் மாத்திரைகளாக தான் இருக்குது. சரி, அப்போ சுவைங்கிறதுக்கு என்ன? இப்போ சுவைங்கிறதுக்கும் மனம்ங்கிறதுக்கும் ஒளிங்கிறதுக்கும் அழுத்தங்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொன்னோம்னா, அடர்த்தி வேறுபாடு தான். அப்போ அந்த நீரில் அந்த வெளிப்படக்கூடிய காந்தத்தின் அடர்த்தி அதிகம். இன்னும் பார்த்தோம்னா அது ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கக்கூடிய நீரின் அந்த நிலைக்கு தகுந்தாற் போல் அது 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 நிறைய மாறுறதையும் பார்க்குறோம். இப்போ ஆற்றுல தண்ணியில் குளிக்கிறோம். இந்த தண்ணி இப்போ கங்கையிலேருந்து வரும்போது அந்த மேலேருந்து அந்த சில்லுன்னு வரும் இல்லையா, அங்கே குளிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் குளிக்கும்போது அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த மேக்னெட்டிக் பவர், அதனுடைய அடர்த்தி அதிகமாக கிடைக்கிறது. இங்கே காவிரியில் குளித்தோம்னா அந்தளவுக்கு இல்லை. அது அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சீதோஷண நிலையை பொறுத்து இருக்கிறது. சரி, அப்போ அந்த தண்ணியிலிருந்து நமக்கு அந்த காந்தம் கிடைக்கிறது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த நீரில் மூழ்கி குளிக்கிறதுங்கிறதே எதுக்கு குளிக்கிறோம் அப்படின்னா, நம்ம அழுக்கு போகிறதுக்கு குளிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி மட்டும் இல்லை. அழுக்கு போகிறதுங்கிறது தண்ணியில் ஊற வச்சு அழுக்கு தேய்ச்சி குளிக்கிறதுங்கிறது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் குளிச்சுட்டு வரும்போது ஃப்ரெஷ்ஷாக வருவீங்க. ஏன்? அழுக்கெல்லாம் போயிட்டதுனால ஃப்ரெஷ்ஷாக வர்றோமா அப்படின்னா, அந்த இடத்துல அந்த நீரினுடைய காந்தத்தை நாம் என்ன பண்ணிடுறோம், உள்வாங்கிக் கொள்கிறோம். நீரில் அவ்வளவு அடர்த்தியான காந்தம் இருக்கிறது. அப்போ அதை நம்முள்ளாக ஈர்த்துக்கொள்வதற்காகத்தான் நாம் என்ன பண்ணுறோம், தண்ணியில் குளிக்கிறோம்.
குளிக்கிறோம். அதே போல் சூரிய ஒளியில் நிற்கிறோம், அந்த வெப்பத்தில் நிற்கிறோம், தாங்கக்கூடிய அளவில் நிற்கிறோம். அதுலேயும் நமக்கு காந்தம் வருகிறது, காற்றின் மூலமாக வருகிறது. மண்ணில் வருமா? வரும். ஆனால் நம்ம செருப்பு போட்டே நடந்து பழகிட்டோம், மண்ணில் நடக்கலை. அது மணலில் நடந்தோம், ஆற்று மணலில் நடந்தோம் என்றால், கடல் அந்த மணற்பரப்பில் நடக்கும்போது, அதை விட ஆற்று மணலில் நடக்கும் பொழுது, எப்போ வெறுங்காலில் நடந்தோம் என்று சொன்னால் அபரிமிதமான காந்த சக்தி நமக்குள்ளே வர்றதை பார்க்குறோம். அதனால தான் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு கோயிலுக்கு விரதம் இருந்து போகிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க, செருப்பு போடாமல் போகணும். செருப்பு போடாமல் போகிறதுக்காக இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க ஒரு 48 நாள். ஆனால் அதெல்லாம் இந்த காந்த தத்துவம் புரியாததுனால தார் ரோட்டில் நடந்துக்கிட்டு இருக்காங்க செருப்பு போடாமல். இதெல்லாம் காந்த விரயம், காந்தம் விரயம். இப்போ நம்ம வீடுகள்லையே என்ன பண்ணுறோம், வீடுகளில் நம்ம வெறுங்காலில் இருப்போம் வீட்டில். அப்போ அந்த தரையிலிருந்து நமக்கு காந்தம் நமக்குள்ளாக என்ன உடம்புக்குள்ளே வர்ற மாதிரி இருக்கணும், அந்த தரை அப்படி அமைக்கப்பட வேண்டும். ஆனால் இப்பொழுதெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம், நமது காந்தத்தை விரயம் செய்யக்கூடிய தரைகளை இப்பொழுது போட்டுவிட்டோம். எங்கெல்லாம் கிரானைட்டு, மார்பிள், டைல்ஸு இதெல்லாம் போட்டோமோ, நீங்கள் வெறும் காலில் நடந்து பாருங்கள், வெறும் காலில் அப்படியே கீழே வச்சு உட்கார்ந்து பாருங்கள், உங்களுடைய நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய காந்தத்தை அது விரயம் செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அப்படி இல்லை. இது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், முன்னாடி காலத்தில் சும்மா சாணி தொளித்து மொழுகி இருப்பாங்க மண்ணில். அந்த மொழுகும்போது அது ஓரளவுக்கு அந்த மேடு பள்ளங்கள் எல்லாமே சுத்தமாக இருக்கும், அதில் படுத்து தூங்கும், அதில் வீடே இருக்கும். வீடு மெழுகுவது என்று ஒரு காலம் இருந்தது. அப்போ எல்லாம் வெறும் மண்ணில் சாணியை தொளிச்சுட்டு அதை கூட்டி விட்டு சாணி தண்ணியில் மெழுகிறாங்கன்னா, அப்படியே அதை வச்சாங்கன்னா அது பளபளன்னு வந்துடும். அப்படி வைத்திருந்தார்கள் வீடுகளை, அப்படி தான் இருந்தது. அதன் பிறகு என்ன செய்தார்கள், இந்த மண்ணையே மண் ஓடு என்று சொல்லி அந்த மண் ஓடை பதித்தார்கள். அப்படி இருந்தது. அதன் பிறகு சிமெண்ட் வந்துருச்சு. சிமெண்ட் வந்தப்போ ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்துச்சு. சிமெண்ட்டு தர போட்டாங்க, ஓரளவுக்கு இருந்துச்சு. இப்போ அதுக்கு பின்னாடி அந்த மொசாக்குன்னு வந்தது. அடுத்து மார்பிள், டைல்ஸு, இப்போ கிரானைட் வரைக்கும் போயாச்சு. இது எல்லாமே அழகுபடுத்துவதற்காக சென்று கடைசியில் என்னாச்சு, முழுக்க தரையில் காலை வைக்கும் போதே இப்போ நமது ஆற்றலை விரயம் செய்யக்கூடிய அளவில் இருக்குது. அப்போ அந்த மண்ணில், அந்த பூமியில் சாதாரண மண் நமக்கு என்ன கொடுக்கும், ஆற்றலை கொடுக்கும். அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கல், டைல்ஸ் எல்லாம் வந்து அதில் ஒரு தடையை ஏற்படுத்தக்கூடியதாக மாறுகிறது. சரி, அப்போ பூமியிலிருந்து நமக்கு ஆற்றல் கிடைக்கிறது என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா. மாதிரி சொல்கிறாங்க, நமக்கு ஆற்றல் எங்கிருந்தெல்லாம் கிடைக்கிறது, உணவு, நீர், வான்வெளியில் இருக்கக்கூடிய கோள்களிலிருந்து வரக்கூடிய அலை, பூமியின் மையத்திலிருந்து மேலே வரக்கூடிய காந்த அலை, இது 4மே உண்டுன்றாங்க. அப்போ பூமியிலிருந்து வர்றதையும் நம்ம இருக்கணும், தண்ணியிலிருந்து வர்றது நம்ம குளிக்கிறது முதற்கொண்டு, குடிக்கிறது முதற்கொண்டு, சமையல் பண்ணுறது முதற்கொண்டு எல்லாமே தண்ணியில் இருக்கக்கூடிய காந்தம். நெருப்பினுடைய காந்தங்கிறது நமக்கு பகல் முழுவதும் அந்த காந்தம் நமக்கு வந்து கொண்டு இருக்கிறது. வீட்டுக்குள்ளே சூரிய வெளிச்சம் படுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு வீடை கட்டணுமா. நீ வீட்டில் எப்பயுமே கிழக்கு பக்கம் ஜன்னல் அதிகமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ அது காரணம் என்ன, அந்த வெப்ப சக்தி நமக்குள்ளே வரணுங்கிறதுக்காக கிழக்கும் மேற்கும் அந்த ஜன்னல் இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். அப்போ அந்த காற்று, சூரிய ஒளி மட்டுமல்ல, காற்று உள்ளே வர வேண்டும், அந்த காற்றினுடைய காந்தம். அப்புறம் அழுத்தம் என்பதனுடைய அது பேசிக்கான காந்தம். அப்போ இப்போ இதில் அடிப்படையான காந்தம் என்பது எது,
அந்த விண்ணிலிருந்து வெளிப்படக்கூடியதே அடிப்படையான காந்தம்னு வச்சுக்கிறோம். அதையும் அழுத்தம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதுதான் பஞ்ச தன் மாத்திரைகள்னு சொல்லிட்டோம். இப்போ ஒன்று வச்சுக்குவோம். இப்போ நீரிலிருந்து, அதாவது மண்ணிலிருந்து ஒரு அழுத்தமான காந்தம் வெளிப்படுகிறதுன்னு வச்சுக்குவோம். நமக்கு சாதாரணமாகவே தெரியும். நல்ல வெயில் காலமாக இருந்துட்டு ஒரு சாயந்தரமாக அப்படி மழை லேசாக பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப அடர்த்தியான மழை இல்லை, சாதாரணமாக மழை பெஞ்சு அப்படியே அந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த ஹீட்டு வெளிப்படும் சொல்லுவாங்க. அந்த ஹீட்டை அது வெளிப்படுத்திட்டு போயிடுச்சு, சின்ன மழை பெஞ்சுன்னு சொல்லுவாங்க. அது பெய்ய ஆரம்பிக்கும்போது பார்த்தோம்னா ஒரு வாசனை நம் மூக்கினால் நுகர முடியும். அதுதான் மண் வாசனைன்னு சொல்லுவாங்க. அப்போ அது என்னது? அது அந்த மண்ணிலிருந்து வரக்கூடிய அழுத்தமான அந்த காந்தம், அதான் அந்த வாசனையாக வருது. அப்போ மண்ணிலிருந்து அந்த அழுத்தமான காந்தம் வெளிப்படுது. இப்போ நம்ம கேள்வி என்னென்னா, அந்த மண்ணிலிருந்து வெளிப்பட்ட அந்த அடர்த்தியான காந்தம் இந்த எங்கே வெளிப்படுது? இந்த ஸ்பேஸ் வெட்ட வெளியில் தானே. மண்ணிலேருந்து வெளியே வந்தால் இங்கிட்ட என்னாகும்? இப்போ ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் இடையில என்ன இருக்குது? ஸ்பேஸ், சுத்தவெளி. இங்கேயும் எல்லா பக்கமும் சுத்தவெளி இருக்க தான் செய்யுது. அப்போ இந்த மண்ணிலிருந்து வெளிப்படும் போது இந்த ஸ்பேஸில் தானே வெளிப்படும். அது வெளிப்படும் போது அடர்த்தியாக வெளிப்பட்ட அந்த காந்தம் அந்த அடர்த்தியாகவே இருக்கிறதா? இது இப்போ நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கிறோம். மகரிஷி இதெல்லாம் பஞ்சதன் மாத்திரைன்னு சொல்லிட்டு அடுத்து உயிரினங்களுக்கு போயிடுவார். அப்படி தான் நடத்துனாங்க. மகரிஷி இந்த காந்த தத்துவத்தை எங்களுக்கு 3 நாள் நடத்துனாங்க. இப்போ நம்ம 11 பாகத்தில் போய்கிட்டு இருக்கிறோம். 11வது பாகத்தில் போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ அது அந்த வாசனைங்கிறது அதனுடைய அடர்த்தித்தன்மை தான். அது வெளியில் வந்த பிறகு அந்த அடர்த்தித்தன்மையிலேயே இந்த வெளியில் அந்த காந்தம் இருக்குமா என்பது ஒரு கேள்வி. அதே போல் நீரிலிருந்து வரக்கூடிய அந்த அடர்த்தியான சுவையின் அடர்த்தியில் இருக்கக்கூடிய காந்தம் அதே அடர்த்தியில் இருக்குமா? காற்றிலிருந்து வரக்கூடியது அந்த ஒளி என்ற தன்மையில் அதே அடர்த்தியில் இருக்குமா என்பது இப்போது இன்றைக்கு நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய கேள்வி. நிச்சயமாக அப்படி இருக்காது. அது வெளிப்படும் போதுதான் அந்த அடர்த்தி வெளிப்பட்ட பின் அந்த அடர்த்தி என்ன ஆயிரும்? கொஞ்சம் 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 கொஞ்சமாக அதாவது கலைந்து 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 என்னவாக மாறிடும்? அடிப்படை காந்தமாக மாறும். கலைஞ்சிரும், அந்த அடர்த்தி கலைஞ்சிரும், அப்படியே இருக்காது. இப்போது நீங்கள் பாருங்கள், இப்போ நம்ம சொன்னோம் 5 பஞ்சபூதங்களால் ஆனது நம்ம உடம்பு. இந்த மரணம் வந்து விட்டது, 5 என்ன ஆயிடுச்சு? 5 தனித்தனியாக பிரிஞ்சு விண்ணாக மாறிவிட்டதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ பஞ்சபூதங்களே அது விண்ணினுடைய கூட்டாக இருக்கிறது. அது மீண்டும் கலைந்து விண்ணாகவே மாறுகிறது. அது கூடுது, கலையுது. ஒரு மரம் நல்லா வளர்ந்துருச்சு, வளர்ந்த உடனே அது என்னாச்சு? அது அடர்த்தியான விண். அப்புறம் அந்த மரத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம்? வெட்டி எரிச்சிட்டோம். அதாவது மண்ணுக்குள்ளே கீழே விழுந்துருச்சு. அது சிதைந்து சிதைந்து விண்ணாக மாறிவிட்டது, மாறிடுச்சு இல்லையா? அப்புறம் திருப்பி ஒரு விதையை போட்டோம், செடியாகி மரமாக வருது. எங்கேருந்து வந்துச்சு இந்த மரம்? அது நெருக்கமாக இருந்த விண் கலைந்து விண்ணாக மாறியது. மீண்டும் அவை ஒன்றாக சேர்ந்து 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 மீண்டும் மரமாக மாறியது. அப்போ இது என்னது? அந்த விண்ணினுடைய நெருக்கம் கூடுவதும் கலைவதும் கூடுவதும் கலைவதும் இது இந்த பிரபஞ்சம் முழுவதும் நடந்து கொண்டே இருக்கிறது. இதுதாங்க நடக்குது இந்த பிரபஞ்சத்தில். எல்லாமே அப்படி தான் இருக்கிறது.
நீர் இருக்கிறது, ஆவியாகிறது, அப்படியே போயிட்டு மேகமாகுது, அப்புறம் திரும்பவும் இங்கே மழையாக வருது, நீராகவே வருது. அப்போ இந்த பஞ்சபூதங்கள் என்பது வேறு வேறு அல்ல, எல்லாம் ஒன்று தான். அதனுடைய அடர்த்தி திணிவு தான் மாற்றம் என்று சொல்லும்போது, காட்சிகளுக்கு தான் மாற்றம் என்று சொல்லும்போது, அவை கூடியிருப்பது சிதைவது கூடுவதும் என்பது நடந்து கொண்டே இருக்கிறது என்று அதை உணர்ந்து கொள்ளும்போது, இப்போது அந்த வாசனையாக வெளிவரும்போது அதனுடைய அடர்த்தி அது வெளிவந்த உடனே அது அந்த அடர்த்தியாகவே இருக்காது. அந்த அடர்த்தி என்ன ஆயிரும்? கலைந்து அடிப்படையாக வெறும் காந்தமாக மாறிடும். சுவை வருது, அதுவும் அப்படி மாறிடும். சத்தம் வருது, அப்படியே மாறிடும். இப்போ நம்ம சத்தம் போடுறோம், வாழ்க வளமுடன் சொல்லிட்டோம். எங்கே போச்சு இப்போ அந்த வாழ்க வளமுடன்? வாழ்க வளமுடன் வரும்போது ஒளியாக வந்துச்சுல்ல, அந்த ஒளி இருந்து கொண்டே இருக்கிறதா? என்னாச்சு? மறைஞ்சிருச்சுல்ல. மறைஞ்சிருச்சுன்னா என்னாச்சு? அப்போ அது அடர்த்தியாக காந்த தன் மாத்திரையாக அடர்த்தியாக வந்த காந்தம், அது வரும்போது அடர்த்தி, வெளியே வரும்போது அடர்த்தி, வெளியே வந்த பின் சாதாரண காந்தமாக மாறிடும். இதுக்கு இப்போ என்ன உதாரணம் சொல்லலாம்னா, நீங்கள் ஒரு தியேட்டரில் வந்து படம் முடிஞ்சிருச்சு. படம் முடிஞ்ச உடனே தியேட்டர்லேருந்து வெளியில் வர்றாங்க. கேட்டில் எவ்வளோ பேர் வருவாங்க, எப்படி வருவாங்க? அடர்த்தியாக வருவாங்க. பார்த்துருக்கீங்களா? அடர்த்தியாக வர்றாங்க. அடர்த்தியாக ஒரு 500 பேர் வர்றாங்க. வந்து அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக வெளியில் வந்தோடனே என்னாச்சு? வெளியில் வந்தோடனே 500 பேரும் 500 பேரும் தனித்தனி 500ஆக மாறிட்டாங்க. கொஞ்சம் தூரம், அவ்வளோதான். அந்த தியேட்டருக்கு வெளியில் மட்டும் கூட்டம், கேட்டுக்கிட்ட அவ்வளோ அடர்த்தி. கேட்டை விட்டு வெளியே வந்து அடர்த்தி குறைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் இன்னும் கொஞ்சம் அடர்த்தி குறைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் அப்புறம் போனால் அவங்கவுங்க வண்டியில் போனாங்க, எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. என்ன ஆகியது? பின்னாக மாறி விட்டது. அவ்வளோதானே. இப்போ அந்த தியேட்டர்லேருந்து வந்தது வந்து ஒரு நீர்னு வச்சுக்கிட்டோம்னு வச்சுங்க. அப்போ அது எல்லாமே திரும்பி போயிடுச்சா? சரி, இன்னும் அடர்த்தியான இடத்துல அப்படின்னு வச்சுக்கோங்க, மண் அடர்த்தியான காந்தம் வெளியில் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்கூல் விடுது, அந்த ஸ்கூலில் 2000 பேர் படிக்கிறாங்க பசங்க. ஸ்கூல் பெல் அடிச்சா 2000 பேரும் அந்த கேட்டில் வெளியே வர்றானா? அவ்வளோ பேரும் வந்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் என்னாச்சு? கேட்லேருந்து வெளியே வந்தோடனே 2000 பேரும் தனித்தனி பையனா என்ன அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டானா? அந்த அடர்த்தி என்ன ஆயிடுச்சு? மாறிடுச்சா? அடுத்த நாள் காலையில் 9 மணிக்கு ஸ்கூல் ஆரம்பிக்குது. தனித்தனியாக இருந்த அந்த 2000 பேர் என்ன பண்ணுறான்? ஸ்கூலுக்குள்ளே வர்றானா? அடர்த்தி ஆயிடுச்சா? திருப்பி கலைஞ்சிருச்சா? நம்ம இது உதாரணத்துக்கு பார்க்குறோம். ஒரு டியூஷன் சென்டர்லேருந்து 10 பேர் உள்ளே உட்காந்துருப்பான், 10 பேர் வெளியே போய் தனித்தனியாக போயிடுறான். அப்போ இது எல்லாமே அந்த அடிப்படையாக இருக்கக்கூடிய காந்தம்தான். அது என்ன ஆகுது? ஒரு இடத்துல நெருங்குது, வெளியில் வந்தோடனே திரும்பவும் தன்னுடைய அந்த காந்தம் என்ற அடிப்படை தன்மைக்கு மாறிவிடுகிறது. அப்போ இந்த ஸ்பேஸில் எப்பொழுதும் என்ன காந்தம்? அடிப்படையான அந்த காந்தம்தான் இருக்கும். நமக்கு பஞ்சதன் மாத்திரைன்னு சொன்னோடனே இப்போ இங்கே நிலம் இருக்குது, நீர் இருக்குது, நெருப்பு இருக்குது, காற்று இருக்குது. அப்போ நிலத்திலேருந்து வாசனை வந்து கொண்டே அந்த அடர்த்தியான காந்தமும் இந்த ஸ்பேஸில் அடர்த்தியான காந்தம், வாசனை காந்தம் இருக்கிறது, சுவை காந்தம் இருக்கிறது, வெளிச்சத்து பார்வையின் காந்தம் இருக்கிறது, ஒளி காந்தம் இருக்கிறது. அப்படிலாம் அங்கே எல்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் இந்த ஸ்பேஸில் இருக்க முடியாது. அப்படியெல்லாம் இல்லை. அப்போ இந்த ஸ்பேஸுக்கு வந்துட்டிங்கன்னா வெறும் அடிப்படை காந்தம் மட்டுமே. இதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இடம். அப்போ அது வெளியே வரும்போது தான் அப்படி. நீங்களுமே பாருங்கள், நல்லா ஏதாவது சுவைக்கிறீங்க,
சுவையாக இருக்குது, நல்ல இனிப்பாக இருக்குது. ரைட்டு. ஒரு 2 நிமிஷம் போச்சு. அந்த இனிப்பு என்னங்க ஆச்சு? அந்த இனிப்பை காணோமுங்க. 5 நிமிஷம் போச்சு, சுத்தமாக இல்லைங்க. எங்கே போச்சு அந்த இனிப்பு? இனிப்பு என்பது ஒரு டென்சிட்டியான காந்தம், அதானே, சுவையான காந்தம். இப்போ என்ன ஆச்சு? அது காணா போச்சு. என்னவா மாறிடுச்சு? அடிப்படை காந்தமாக மாறிவிட்டது. அப்போ அந்த திணிவு பெற்று சுவையாக மாறி மீண்டும் என்னவா மாறிடுச்சு? அடிப்படை காந்தமாக மாறிடுச்சு. இடையில அப்படி திணிவு பெற்று வெளியில் வந்து அந்த நார்மலாக மாறுது இல்லையா? இந்த அந்த வந்து அப்படி மாறுறதுக்கு 50 ரூபா செலவாகி போச்சு. ஒரு ஜிலேபி வாங்கினோம். அந்த 50 ரூபா காணா போச்சு. அப்போ என்னாச்சு? எதுக்கு போய் இது என்னங்க 50 ரூபா கொடுத்து ஜிலேபி வாங்கினோம், 2 நிமிஷத்தில் வீணாக போச்சே, காணா போச்சே. ஆமாம், அவ்வளோதான். அதே மாதிரி ஒரு ஏதோ ஒன்று பார்க்குறீங்க, பார்த்தது அப்படியே என்னாச்சு? மறைஞ்சிருது, அவ்வளோதான். கேட்குறோம், அதை கேட்டது மறைஞ்சிருது. 1000 ரூபா டிக்கெட்டு அப்படின்னு போட்டு எஸ்பிபியினுடைய கச்சேரி, இளையராஜா கச்சேரி உள்ளே போய் கேட்டோம். என்னாச்சு? கேட்டீங்க, 1000 ரூபாய்க்கு கேட்டீங்க, கேட்டதெல்லாம் அப்படியே இருக்குதா? அவ்வளோதான். கேட்கும்போது கேட்டுது, ப்ரோக்ராம் முடிஞ்சு வச்சு 1000 ரூபா காணா போச்சு. கடைசியில் அங்கே என்ன மிஞ்சுது? அனுபவம் மட்டும்தான் மிஞ்சுகிறது. அந்த காந்தம் என்னாச்சு? அடிப்படை காந்தமாக மாறிவிடுகிறது. அப்போ எப்பொழுதும் இந்த காந்தம் என்பது இந்த பிரபஞ்சம், இயக்க பிரபஞ்சம் முழுவதும் அடிப்படையான காந்தம்தான், அடிப்படை காந்தமாகத்தான் இருந்து கொண்டிருக்குமே தவிர, அழுத்தம் என்பது, அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் என்ற 5 தன்மாத்திரைகள் என்பது அந்த பூதங்களிலிருந்து வெளியேறும்போது மட்டும்தான் அந்த அடர்த்தி. மற்ற நேரத்தில் அது அடர்த்தி இல்லை, ஆர்டினரியாக காந்தத்துக்கு வந்துடும். அப்போ இந்த காந்த களம் என்று சொல்லுகிறோமே, இந்த பிரபஞ்சம் முழுவதும் வெறும் அடிப்படை காந்தம்தான் இருக்கிறது. ஒளி என்பதோ ஒளி என்பதோ இல்லை, அதெல்லாம் வந்து மறைந்து விடுகிறது. அவ்வளோதான். ஒரு மின்னல் வருது, ஒரு இடி வருது, என்னாச்சு? மின்னல் அப்படி வெட்டிட்டு அப்புறம் மின்னலை காணமே, என்ன ஆயிடுச்சு? அது அடர்த்தியாக வந்த காந்தம். எது எப்படி அங்கே அடர்த்தியாக வந்துச்சு? அங்கே இந்த காற்று 2 பக்கமும் ஃபோர்ஸாக வந்து மோதுறப்ப அது என்ன ஆகுது? 2 பக்கமும் இருக்கக்கூடிய காந்தத்தையெல்லாம் வாரி வாரி அப்படியே கொண்டு வந்து, இப்போ நம்ம 2 கையையும் 2 பக்கத்துலேருந்து அப்படியே உள்ளங்கை 2ஐயும் பக்கத்தில் கொண்டு வரோம். அப்படி நெருங்கும்போது பார்த்தோம்னா இந்த கைக்கு, இந்த கைக்கு அந்த கைக்கு இடையில இருக்கக்கூடிய காந்தத்தை அடர்த்தியாக கொண்டு வந்து, அப்போ ஒரு டென்சிட்டியாக நமக்கு தெரியும் அந்த காந்தம். நம்ம சாதாரணமாக அந்த கையை வச்சு அசைச்சு பார்த்துருப்போம், ஒரு டென்சிட்டியான காந்தம் தெரிஞ்சது இல்லையா? அதுபோல் அந்த 2 காற்று அப்படி மோதும்போது என்னவா மாறுது? அடர்த்தியான காந்தம். அது என்ன? மின்னலாக வருது. அப்போ அது இடியாகவும் வருது. அப்போ அந்த மின்னலும் இன்னியும் எப்படி இருந்து கொண்டே இருக்கிறதா? வந்துட்டு காணாம போச்சா? மறைஞ்சிருச்சு. என்ன, ஏன் மறைஞ்சிருச்சு? இங்கே அந்த மின்னல் வந்தது, இடி வந்தது, அதோடைய அந்த அடர்த்தியான காந்தம் மீண்டும் அடிப்படை காந்தமாக கலைந்து விட்டது. அவ்வளோதான், மறைஞ்சிருச்சு. அப்போ இந்த இடத்துல ஒரு சில நேரத்தில் அந்த மின்னல் வந்து சில பாதிப்புகளையே ஏற்படுத்துது. அந்த அடர்த்தியை தாங்கக்கூடிய அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு மரமோ ஒரு மனிதனோ அவ்வளவு பெரிய அடர்த்தியை தாங்க முடியல. இப்போ இவனுக்குள்ளாயும் நெருப்பு இருக்குல்ல, இருக்குது, அடர்த்தி இருக்குது. ஆனால் அவ்வளவு பெரிய அடர்த்தி வரும்போது என்ன பண்ண முடியல? தாங்க முடியல. இப்போ நம்மளே ஒரு சில வண்டி
சாதாரண லைட் இருக்கும்போது டக்குன்னு பார்க்க முடியுது. இப்போ எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல் லைட்டை போட்டுட்டு ஒரு கார் வருது, பார்க்கவே கூசுதா? ஏன்? அவ்வளவு அடர்த்தியாக அங்கேருந்து வெளிப்படும் போது நம்மள்கிட்ட மோதும்போது நம்மளுடைய உடம்பு என்ன பண்ண முடியல, அந்த ஒரு இயல்புக்கு மேலே அதை வரும்போது அதை தாங்க முடியல. ஆனால் எது வந்தாலும் அது வந்தது அப்படியே இருக்குமா என்றால் இருக்காது. நீங்கள் டார்ச்சை அடிச்சுட்டு டார்ச்சை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த வெளிச்சம் இருந்துக்கிட்டே இருக்கணும். இருக்குமா? இருக்காது. நீங்கள் டார்ச்சை அடிச்சுக்கிட்டே இருந்தால் தான் நீங்கள் வெளிச்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணுது அது? அது வெளிச்சமாக சென்று அடர்த்தியான காந்தமாக சென்று சாதாரண காந்தமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. அவ்வளோதான். டார்ச்சை நிறுத்திட்டீங்க, வெளிச்சத்தை காணோம், என்னாச்சு? அங்கே அது நார்மல் காந்தமாக மாறிவிட்டது. அப்போ பஞ்ச தன்மாற்றம் என்பது அந்த பஞ்சபூதங்களிலிருந்து வெளிப்படும் சமயம் மட்டுமே. நீங்கள் அப்படியே இதை நல்லா சிந்தனையில் வச்சுங்க. பஞ்ச தன்மாற்றம்னு வரும்போதும் இதே நிலைதான். அப்போ அப்படிதான் நம்ம அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எதுவுமே நம்மிடம் இருந்து கொண்டே இருப்பது இல்லை என்பது நமக்கு தெரியுது. அது சுவையாக இருந்தால் இப்போ நான் பேசுகிறது கேட்குது, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. எல்லாமே இப்படி வெளிப்படும் போது அப்படி இருக்கும், அப்புறம் மாறிடும். சரி, அப்போ இப்போது இந்த இப்போ சூரியன் வருதுன்னு வச்சுக்குவோம். சூரியன் இருக்கும்போது அங்கேருந்து அடர்த்தியான காந்தம் வந்துக்கிட்டே இருக்கும். அதை தான் அலை, சூரியனிலிருந்து வரக்கூடிய அலைன்னு சொல்கிறோம். இந்த அலை என்பது என்ன? அலைங்கிறது காந்தம் தானே. இப்போ ஒளி அலை சொல்கிறோம், எல்லாமே காந்தம் தானே. அது அடர்த்திக்கு தகுந்தாறு போல் காந்தம். இப்போ அந்த சூரியனிலேருந்து அந்த அலை வந்துக்கிட்டே இருக்குது இல்லையா? வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் அது அந்த அடர்த்தியான காந்தம் தான் வருது. அதுக்கு பேர் நம்ம ஒளின்னு கொடுத்துருக்குறோம். அதை ஒளி என்று உணர்றது எப்போ அப்படின்னு சொன்னோம்னா, அது தன்மாற்றம் நடக்கும்போது தான் ஒளியாக உணர்றது, ஒளியாக மாறுறது, ஒளியாக உணர்வது, ஒளியாக மாறி உணர்வது. அது அங்கே தான். அது வரைக்கும் அது அழுத்தமான காந்தமாக தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அதை சஸ்பென்ஸாக வச்சுட்டு நிறைவுக்கு வருவோம். என்னென்னா, ஒரு பழைய பாடல் ஒன்று இருக்கிறது. அந்த பாடல் உண்மையா இல்லையா, அதில் ஒரு கேள்வியாக இருக்கும். அந்த கேள்விக்கு ஆன்சர் என்ன? ஒரு நாகேசனுடைய ஒரு பாடல். அந்த கேள்விக்கு ஆன்சர் என்ன? நீங்கள் யோசித்து வைங்க. என்னென்னா, பூனை கண்ணை மூடினால் உலகம் இருளுமா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. பூனை கண்ணை மூடினால் உலகம் இருளுமா அப்படின்னு கேள்வியோடு விட்டுருவாங்க. இப்போ நம்ம பதில் சொல்லுவோம், இருளுமா இருளாதா? அது கண்ணை மூடி இருக்குங்க, வெளியில் வெளிச்சமாக தான் இருக்குது. ஆனால் பூனை என்ன பண்ணுது? கண்ணை மூடிட்டு உலகம் இருட்டாக இருக்குதுன்னு சொல்லுது. இப்போ நீங்கள் கூட கண்ணை மூடி பாருங்கள், உலகம் இருட்டாக இருக்குதுன்னு தானே தெரியுது. அது இருட்டாக இருக்குதா? நீ மூடிட்டீன்னா அது வெளியில் வெளிச்சமாக தான்ப்பா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இப்போ பூனை கண்ணை மூடினால் உலகம் இருளுமான ஒரு பாட்டை எழுதிவிட்டாங்க. அவங்களுக்கு காந்த தத்துவம் முழுமையாக தெரியவில்லை. இப்பொழுது நாம் பூனை கண்ணை மூடினால் உலகம் இருளுமா இருளாதா? அது மூடி இருக்குது, வெளியில் அது வெளிச்சமாகத்தான் இருக்கிறது என்று சொல்கிறீர்களா, அது இருளாக இருக்கிறது என்று சொல்கிறீர்களா என்பதை சிந்தனை செய்து வாருங்கள். இதற்குரிய ஆன்சரை நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இத்தனை நேரம் தூய வேதாத்திய தத்துவத்தில் காந்த தத்துவம் பற்றி விளக்கிய ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களை அனைவரும் தவநிலையில் இருந்து வாழ்த்துவோம்.
ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. இன்றைய காந்த தத்துவ நிகழ்ச்சியில் ஐயா அவர்கள் இந்த பஞ்ச தன் மாத்திரைகள் பற்றி ஐயா அவர்கள் விளக்கினார்கள். பிரபஞ்ச தத்துவம் என்பதுவே காந்த தத்துவம் என்று தொடங்கினார்கள். மனிதன் நிறைய பொருட்களை வாங்குகிறான், அதை அனுபவிக்க வேண்டும் அல்லவா? அதேபோல் வாழ்க்கையில் அனுபவம் மட்டுமே மிஞ்சும். மரணத்தின் போது பஞ்சபூதங்கள் பிரிகின்றது. ஆனால் அனுபவம் என்பது நமது சங்கதிகளுக்கு தலைமுறையாக கடத்தப்படுகிறது என்று கூறினார்கள். காந்தம் இருப்பது தான் அனுபவம். அந்த காந்தத்தை உணர்வது காந்தம்தான். அதாவது இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள் உருவாக்கினதை பற்றி ஐயா சொன்னாங்க. அதை நாம் வணங்குவது நிலம், நீர், நெருப்பு, காற்று என்பதற்கு எல்லாவற்றுக்கும் ஒரு கோயில் கட்டி ஒரு ஊரில் ஸ்தலங்கள் அமைத்து அதை வணங்கினார்கள். எதற்காக என்றால் அந்த அறம் என்ற நிலையில் வாழ கோயில்களுக்கு சென்று வர வேண்டும் என்று அங்கு கோயில்களை கட்டினார்கள். அங்கும் பஞ்சபூதங்களை நாம் அனுபவம் செய்வதற்கு உண்டான இடம் இருந்தது. வெயிலில் கோயில் நடப்போம், தரையில் மண்ணில் நடக்கிறோம், அங்கே நெருப்பை தொட்டு வணங்குகிறோம், அங்கே கொடுக்குற நீரை குடித்து தலையில் தெரிஞ்சு இதன் மூலயமா நமக்கு இயற்கையோட தொடர்பில் இருந்தது. ஆனால் இப்பொழுது உள்ள விஞ்ஞானம் இயற்கையை பற்றி ஆராய்ச்சி செய்து அதில் நம் வசமாக பல மாற்றங்கள் செய்து கொண்டு வருகிறார். அது அனைத்தும் துன்பத்திற்கு காரணமாக இருக்கிறது. மீண்டும் ஐயா அவர்கள் விண்ணை பற்றி கூறினார்கள். விண் என்பது சுழல் அலை. அது சுழல அசையும் போது சுத்தவெளி சுழன்று நெருங்கி துகளாகியது, அதிர்வாகியது, பின் சுழலத் தொடங்கியது. விண்ணின் அழுத்தம் டென்சிட்டியா என்று ஐயா விளக்கினார்கள். விரிவலைகள் அந்த டென்சிட்டி அதிகமாகும்போது ஒளி, சுவை, மனம் இவற்றாக மாறுகிறது. விண்ணிலிருந்து வரும் அடர்த்தி அதிகமாகும்போது பஞ்சபூதங்களில் வித்தியாசமான காந்தம் வெளிப்படுகிறது. அதில் அடர்த்தி வித்தியாசமாக வருகிறது. அது பஞ்ச தன் மாத்திரைகள். அதாவது பஞ்சபூதங்களில் வரும் அந்த அடர்த்தி வேறுபாட்டை உணர்வது தான் பஞ்ச தன் மாத்திரைகள். நீரினுடைய அடர்த்தி அது சுவையாகவும், மண்ணினுடைய அடர்த்தி வாசனையாகவும், காற்றினுடைய அடர்த்தி ஒளியாகவும், நெருப்பினுடைய அடர்த்தி ஒளியாகவும் உணரப்படுகிறது. தண்ணீரிலும் காந்தம் கிடைக்கிறது, அதனால் நாம் குளிக்கிறோம். சூரியன் ஒளியில் நாம் நிற்கும்போது அதிலும் காந்தம் கிடைக்கிறது. மண்ணில் நடக்கும்போது காந்தம் கிடைக்கிறது. இப்படி அனைத்திலுமே காந்தம் என்று ஐயா அவர்கள் சிறப்பாக கூறினார்கள். பஞ்சபூதங்கள் விண்ணின் கூட்டு மீண்டும் கரைந்து விண்ணாக மாறிவிடுகிறது என்பதை பல வகையான எடுத்துக்காட்டுகள் மூலம் நமக்கு விளக்கினார்கள் ஐயா அவர்கள். விண்ணினுடைய நெருக்கம் கூடுவதும் கரைவதும் இயற்கையே. அவை இந்த பிரபஞ்சத்தில் நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கிறது. உதாரணமாக நம்ம ஸ்கூலில், தியேட்டரில் எல்லா இடத்துலையும் மக்கள் ஒன்றா சேர்ந்து வரும்போது அடர்த்தி கூட்டமாக வெளியில் போகும்போது அடர்த்தியாக இருக்குது. அப்படியே வெளியில் அவங்கவுங்க போகும்போது கரைந்து யாருமே இல்லாத ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அதே மாதிரி மீண்டும் நாளை எல்லாம் ஒன்று கூடுறாங்க. அதனால் கரைந்து போகிறது, மீண்டும் அடர்த்தி ஆகிறது. இது இயற்கை ஐயா விளக்கினாங்க. அழுத்தம், ஒளி, சுவை, மனம் இதை உணர்வது தன் மாத்திரைகள். அந்த பூதங்கள் கலைந்து வெளியேறும்போது அடர்த்தியாகி மீண்டும் அடிப்படை காந்தமாக மாறுகிறது. அந்த அடர்த்தி கூடும்போது தான் அந்த பஞ்சபூதங்கள் இருந்து தன் மாத்திரைகளாக உணர்கிறது என்று பல உதாரணங்கள் மூலம் ஐயா விளக்கினீர்கள் ஐயா. பஞ்ச தன் மாத்திரைகள் அவை பஞ்சபூதங்களில் இருந்து அடர்த்தியாக காந்தம் வெளிப்படும் சமயம் மட்டுமே அப்படின்னு சொன்னாங்க. அது அடுத்த வாரம் ஒரு கேள்வியோடு நிறைவு செஞ்சாங்க. பூனை கண்ணை மூடினால் உலகம் இருட்டாக இருக்குமா என்ற கேள்விக்கு பதிலை சிந்தனை செய்து வையுங்கள். அதற்குடன் விடை அடுத்த வாரம் கூறுவதாக சொல்லி ஐயா அவர்கள் முடித்தார்கள். ஐயா அவர்கள் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா கேள்வி பதில் செஷன் வச்சுக்கலாங்களா ஐயா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்று நடத்திய காந்த தத்துவம், அந்த தத்துவத்தின் விளக்கத்தில் யாருக்கு கேள்வி இருந்தாங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம்.
ஒன் ப்ளஸ் டிவைஸ் நீங்கள் அன்மியூட் பண்ணிவிட்டு கேள்வி கேட்கலாமா? வாழ்க வளமுடன்ங்கய்யா. நான் நாகஜோதி வாழ்வளமுடன். பேசுறேங்கய்யா. அதாவது வாழ்வளமுடன். மேக்னெட்டிக் இந்த காற்றுல வந்து அதனோட மேக்னெட்டிக் டென்சிட்டி வந்து கம்மியா இருக்கு. ஆனா அதே வந்து ஒரு நெருப்புல வந்து ஜாஸ்தியா இருக்குது. ஆனா ஆமா. நம்ம இடி மின்னல்ல வந்து இடிய ம். வந்து 2வது தான் கேட்குறோம். மின்னல முதல்ல பார்க்குறோம்லய்யா. அப்ப அதனோட நான் வெலாசிட்டி வந்து இப்ப நான் கம்மியா இருக்கு. நான் இதை அது எப்படி பேசும்போதே சார் வரும்? ஆ, நான் இதை பேசும்போதே எனக்குள்ள இந்த கேள்வி வந்துருச்சு. இதை யாராவது நிச்சயம் கேட்க போறாங்கன்னு எனக்கு தோணிடுச்சு அப்பயே. கரெக்டாக கேள்வி நீங்கள் கேட்டீங்க. நான் ஆ, இப்போ இப்போ இடையில அம்மா பேசிக்கிட்டு இருக்கும்போது எப்படி இந்த கேள்வியை ம், நிச்சயம் கேட்பாங்க, இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்போ சரிங்கய்யா. என்னன்னா, இப்போ ம், ஆ, அதாவது இந்த பஞ்சபூதங்களின் வரிசையை வந்து இப்படி தான் நம்ம மகரிஷி சொல்லியிருக்காங்க, புரிஞ்சுக்கிறோம். சில ம், வேதங்களில் பார்த்தோம்னா இதெல்லாம் மாற்றி வருது. அந்த ஆ, காற்றையும் நெருப்பையும் இது முன்னாடி அது பின்னாடிங்கிற மாதிரிலாம் சில இடத்துல எல்லாம் சொல்கிறாங்க. ஆ, ஆனால் சரிங்க. ஔவையார் ஆ, ஔவையார் சொன்னது அந்த நீரங்கி 4, ம், நெருப்பிடை 3 இப்படிலாம் சொல்கிறது வந்து கரெக்டாக அவங்க அந்த வரிசையில் தான் சொல்லியிருக்கிறாங்க. வள்ளலாரும் ம், இதே வரிசையில் தான் சொல்லியிருக்கிறாரு. ம், இப்போ எனக்கு ம், இதில் என்ன எனக்கு தோன்ற ஆன்சரை நான் சொல்கிறேன் இப்போ உங்கள் கேள்விக்கு. ம். சொல்லுங்க. என்னன்னா, இப்போ ம். நமக்கு இந்த பஞ்ச தன்மாத்திரை உணர்வதற்குரிய புலன்கள் தோன்றியது இல்லையா? ஆமாங்கய்யா. இதுல ம், கண்ணு முதல்ல வந்துருச்சு. ம், 4வது அறிவிலே வந்துருச்சு. ம். காது வந்து ஆம். 5வது அறிவுல லேட்டா தான் வருது. ஆமாங்கய்யா. ஆ, இப்படி வந்ததுனால, ஆ. அங்கருந்து வர்றத நம்ம கண்ணு முன்னாடியே வந்து ரிசீவ் பண்ணுது. காது வந்து ம். லேட்டா ரிசீவ் பண்ணுதா? அப்படின்னு எனக்கு ஒரு இதுக்கு ஒரு இந்த சரிங்க. பதில் இப்படி சொல்லலாமான்னு தோணுது. ஆனா, இதுக்கு ஒரு சரிங்க. சிந்தனைக்குரிய கேள்விதாங்கம்மா அது. ஏன்னா, ம். சரி. அது ம். அடர்த்தி அதிகமா இருக்கும்போது, அதுதானே முதல்ல அது பின்னாடி வரணும், இது முன்னாடி வரணுமே! அப்ப ஆமாங்கய்யா. ஆ. மின்னல் தானே முன்னாடி வருது. அப்ப ம், இதுக்கு ம், ஆன்சரு சயின்ஸ்ல ஏதோ சொல்றாங்க. ம், இது நம்ம ரிசீவ் பண்றது லேட்டா பண்றோமா? இல்ல அங்க வர்றது ம். எப்படி வருது? அப்படிங்கிறது கொஞ்சம் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய இடம்தாங்கம்மா. அ சரிங்க, ஆனா சரிங்க. ஓகே. நம்மளுடைய அ அ தத்துவத்தின் அடிப்படையில பார்த்தோம்னா, காற்றை விட நெருப்பு நெருக்கம் அதிகமானது. அப்ப ம். அந்த நெருக்கம் அதிகமா இருந்துச்சுன்னா, அதிலிருந்து வரக்கூடியது டென்சிட்டி அதிகமா தான் இருக்கணும் ஆமா. அப்படிங்கிறது ஆமாங்கய்யா. நம்மளுடைய இது. இது ம். இந்த இடி மின்னல்ங்கிறத பத்தி கொஞ்சம் கொஞ்சம் இதில சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் நெட்ல போய் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் பதில் சரிங்க. சொல்லலாம். ஐயா சொல்லலாம். வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க ஐயா வளமுடன். ஐயா சொல்லுங்க. வாழ்க வளம். ஐயா இப்போ சொல்லுங்க. 2 ம். மேகக்கூட்டம் இடி என்ன வேகமாக அந்த காற்றினால ஒண்ணோட ஒண்ணு மோதும்போது அந்த ம். இடி வருதுங்க. ஆமா, அந்த இடி வந்து அந்த ஃப்ரிக்ஷன் வருது இல்லைங்க. அந்த ஃப்ரிக்ஷன்னால அங்க இருக்கிற ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி தான் அப்படியே மின்னலா வெளிய வருது. ஆமா. அங்க அங்கோட அந்த இந்த நம்ம அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் அந்த ஆர்டர் வந்து அங்க ஏன் நம்ம கம்பேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன் நானு. எதுக்கு நம்ம கம்பேர் பண்ணணும்? இல்ல. இது கம்பேர் பண்றதுக்கு இல்ல. அவன் அவன் இவங்க அந்த அதாவது நம்ம இது அதாவது அந்த நெருப்புல இருக்கக்கூடிய இருந்து வெளிப்படக்கூடிய காந்தத்தினுடைய அடர்வு கூட தான் இருக்கணும். ஆமா. ம். காற்றில் இருக்கிறது கம்மியா. அப்ப கம்மியா இருக்கிறப்ப வந்து அது வேகமா வரணும் இல்லையா? முன்னாடி வரணும் இல்லையான்னு கேட்குறாங்க. மின்னல் அவங்க நெருப்போட ஒப்பிடுறாங்களா அப்போ? மின்னல் வந்து நெருப்பினுடைய வெளிப்பாடு தானே. ஆமாங்க. ஆனா அது சரிங்க. ஆமா ஆ சிந்திக்கலாங்க, சிந்திக்கலாம். அது கொஞ்சம் கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். சிந்திச்சு பார்ப்போம். இல்ல எனக்கு எனக்கு டக்குன்னு தோணுன பதில் வந்து ஆ, நம்ம நம்ம கண்ணு வந்து முன்னாடி ரிசீவ் பண்ணுது. காது வந்து ம். அடுத்து ரிசீவ் பண்ணுது அப்படின்னு எனக்கு சும்மா தோணுச்சு. அதை நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்ப்போம். பார்ப்போம். சரிங்க. ஓகேங்கய்யா. வாழ்க்கை. தேங்க்யூங்கய்யா. வாழ்க அப்படின்னா வளமுடன்ங்கய்யா. இப்போ வாழ்க வளமுடன். நம்ம இந்த மாரி புரிஞ்சுக்கலாங்கய்யா. அந்த ஒலி வந்து அதாவது சப்தம் வந்து ம். வேகமா டிராவல் பண்றது. அப்போ லைட் அத விட கம்மியா டிராவல் பண்ணுது. அப்படிதான் நம்ம சிந்திக்கணும்னு நெனைக்கிறேன். அந்த ஆங்கிள்ல போணும். அதாவது அந்த இல்ல அதாவது வோல்ட் இது அங்கே வர்றதுல வித்தியாசமா, ரிசீவிங் கெப்பாசிட்டியில் வித்தியாசமா அப்படிங்கிறது தாங்க இப்போ நம்ம கேட்கணும். ம், அதாவது ம். ஓகே. வர்றது வந்து எப்படி வருதோ அது இல்லை, நம்ம ரிசீவ் பண்ணுறது கண்ணும் ஆமா. காதும் அந்த ரிசீவிங் கெப்பாசிட்டியில் இருக்கக்கூடிய வித்தியாசமா, அங்கே வர்றது ம். வித்தியாசமா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கணுங்க. இது சயின்ஸில் ஏதாவது ஆன்சர் இருக்கான்னு தெரியல. பார்ப்போம். சரிங்க. ஐயா அந்த சிந்திக்கலாங்க.
பூனை கண்ணை மூடிக்கொண்டால் இது அந்த ரிசீவிங் கெப்பாசிட்டி தானேங்கய்யா? அதுக்கு ஆன்சர் அடுத்த வாரம் சொல்றேங்கம்மா. அது அது சரிங்க. சஸ்பென்ஸ்ல இருக்குது. ஓகே. ஓகே. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன்ங்க. ம். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக கார்த்திகேயன், நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேட்கலாங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க ஐயா வளமுடன். இந்த பூனை கண்ணை மூடிட்டு உலக இரண்டுமா கேட்டீங்க. அது அது வந்து என்ன கண்ணுங்கய்யா? அது வந்து நம்ம அறிவு கண்ணுன்னு சொல்லலாமா? அது அது என்ன கண்ணுன்னு எனக்கு ஒரு கேள்வி ஐயா வந்துருச்சு. வாழ்க வளமுடன். அடுத்த நீ- வாரம் தான் இதுக்கு பதில் சொல்லுவாங்க. அடுத்த இல்ல வாரம் இல்ல இல்ல சிந்திச்சு இல்ல வைங்க, எல்லாருமே இல்ல சிந்திச்சிருங்க. கார்த்திகேயன் வந்து இப்பவே சிந்திச்சுட்டு அவர் அவர் இது நம்ம சாதாரண நாங்கெல்லாம் சாதாரண கிளாஸ் நடத்திட்டு நீங்க ஞானக்கண்ணில் பாக்குறீங்க. இப்பவே சிந்திச்சுட்டாருல. நம்ம எனக்கு சாதாரண கேட்கும் கண்ணு போது தான். எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சுங்கய்யா. இல்லை 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 நம்ம சாதாரணமாக கண்ணில் பார்க்குறோம், நமக்கு வெளிச்சமாக இருக்கு இல்லையா, அது கண்ணை மூடிட்டு இருட்டாக இருக்குன்னு சொல்லுது பூனை. அது இருட்டாக இருக்கா வெளிச்சமாக இருக்கா அப்படிங்கிறதான் கேள்வி. சாதாரண கண்ணு தான், ஞானக்கண் கிடையாது. ஞானக்கண் உள்ளவருக்கு இந்த நம்ம உலகத்துல யாருமே இல்ல. கார்த்திகேயன் எனக்கு அட்லீஸ்ட் நம்ம தமிழ் ஆனந்தத்துல இல்ல. அப்படி வச்சுக்கோங்க. ஞானக்கண்ணை வச்சுட்டு கேள்வி கேட்குறீங்க நீங்கள். வாழ்க வளமுடன். சரிங்க. இல்லைங்க அப்படி இல்லைங்கய்யா. அது ஒரு சொல்லுங்க. இல்லை இப்போதைக்கு நம்ம வந்து அந்த இந்த இந்த கண்ணுக்கே நம்ம பதில் சொல்லுவோம். ஞானக்கண்ணுக்கு அப்புறம் போவோம். சாதாரண கண்ணுக்கு தான்மா. இப்ப நம்ம சாதாரண கண்ணுக்கு தான் இந்த கேள்வி. ஞானக்கண்ணு சொல்லுங்க. நம்ம அறிவு கண்ணு அப்படின்னு சொன்னாங்கய்யா. எனக்கு அதுதானே எந்த ஞானக்கண்ணு. கண்ணு அறிவுக்கண்ணு தான் ஞானக்கண். நம்ம ஐயா, சாதாரண கண்ணுக்கு தான் கேள்வி. ஆமா, கேள்வி வந்து சாதாரண கண்ணு தான். பூனை ஒரு சாதாரண கண்ணை மூடி இருந்துச்சுன்னா இருட்டா இருக்குன்னு, அது இருட்டா இருக்குமா வெளிச்சமா இருக்குமா, அதுதாங்க. அது சரியா அதுதான் கேள்வி. அடுத்த வாரம் பதில் கிடைக்குங்க. நீங்க அது வரைக்கும் சிந்திச்சு வைங்க என்ன ஐயா சொல்லலாம். சூரியன் இல்லைன்னா உலகம் இருட்டா இருக்கும் அப்படின்னா சூரியன் இல்லைன்னா இருட்டாரு. சூரியன் இருக்குது. பூனை கண்ணை மூடிட்டு வெளியில் இருட்டா இருக்குன்னு சொல்லுது. இப்போ இருட்டா இருக்கா வெளிச்சமாக இருக்கா அப்படிங்கிறதான் கேள்வி. சிந்திச்சு வைங்க. சிந்திச்சு வைங்கம்மா. நன்றிங்க. அடுத்த அப்போ வாரம் நமக்குள்ள இருக்க அறிவை நம்ம சூரியனோட சொல்லலாம் இல்லைங்கய்யா? அது இல்லை நீங்கள் இதை மட்டும் சிந்திங்க. ரொம்ப ரொம்ப நீங்கள் ரொம்ப ஆழமான சிந்தனைக்கு போகாதீங்க. ரைட்டா? இதை மட்டும் சிந்தனை பண்ணுங்க. நன்றிங்கய்யா. நன்றிங்க, வாழ்க வளமுடன். அடுத்ததாக மோகன் ஐயா, நீங்க கேள்வி கேட்கலாம். வாழ்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா இந்த சவுண்டு வந்து இடியோட இடிச்சோன்னா அந்த மின்னல் ஏன் வேகமா வருதுன்னா என்ன சொல்லியிருக்காங்க சயின்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அந்த லைட்டிங்கோட வந்து வேவ்ஸ் வந்து ரொம்ப வேகமா வருது, அதனாலதான் வந்து அந்த சவுண்டு வந்து மெதுவா வருதா வைப்ரேஷன் அந்த இது. அதனால இடி இடிக்கணும்னா அந்த சவுண்டு வந்து முன்னாடி வந்து ஒளி வந்து முன்னாடி அந்த இப்போ சயின்ஸ் அப்படி சொல்லுது இல்லையா. ஆனால் இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், இப்போ காற்று அதனுடைய டென்சிட்டி அதை விட நெருக்கமாகும் போது நெருப்புன்னு சொல்கிறோம். ஆமாம். அப்போ நெருக்கம் அதிகமாக இருக்கிறதுலேருந்து வரக்கூடிய காந்தம் டென்சிட்டி அதிகமாக தானே இருக்கணும். ஆமாம். இது நம்மளுடைய லாஜிக்கு. அப்போ அவங்க சொல்றது அது. அப்போ எப்படி அது முன்னாடி வந்துச்சு, இதை தான் அந்த அம்மா கேள்வி கேட்குறாங்க. அப்போ அப்படி கேட்குறாங்க. அப்போ அந்த இடத்துல வர்றதை விட நம்ம ரிசீவிங்கில் தான் பிரச்சனை இருக்கா, வர்றதில் வித்தியாசம் இருக்கா, ரிசீவிங்கில் வித்தியாசம் இருக்கான்னு நம்ம தான் ஆராய்ச்சி பண்ணணும். சயின்ஸ் ஒன்று சொல்லிடும். ஆமாம் ஆமாம். இப்போ இந்த பூனை கண்ணை மூடினாலுங்கிறதுக்கு நான் ஒன்று சொல்லுவேன், ஆனால் சயின்ஸ் வேறு மாதிரி சொல்லும். நான் ஆன்சர் வேறு மாதிரி சொல்லுவேன். ரைட்டுங்களா? அது மாதிரி இதுவும் ஒரு சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. சிந்திச்சு பார்ப்போம். சரிங்க. கேள்வி இருக்குங்க. சொல்லுங்க ஐயா. இப்போ பஞ்சபூதத்துல அந்த தன்மாற்றத்தை வந்து நம்ம இப்போ நீர்ல வந்து அந்த சுவையை உணர்றோம், அதை ஒன்றுல உணர்றாங்க. அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற விண்ணோட அழுத்தத்தை நம்ம வந்து சாதாரணமா உணர முடியல. ஏன்னா இப்ப அழுத்தத்தை உணர்றோம்னா ஏன் உணரல? இப்போ காத்தடிக்குது ஜில்லுன்னு உணர்றீங்கல்ல தோல்ல. இல்லையா அதுதான் அங்கதான் எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா. காத்து வந்து இப்ப 2வது பஞ்சபூதம் அதுல வந்து படும்போது உணர்றோம். அதே மாதிரி அழுத்தம் உணர்றோம்னா நம்ம கையை வச்சு இங்க அழுத்தணும்னா அந்த உணர்வை உணர்றோம். ஆமா, தொடு உணர்வு. தனியா அந்த பஞ்சபூதத்தோட அந்த ஃபர்ஸ்ட் விண்ணோட அழுத்தத்தை நம்ம அப்சர்வ் பண்ணணும்னா அது வந்து நம்ம தவத்துல இருக்கும்போது உன்னிப்பா போனாதான் முடியுமா ஐயா, இல்ல சாதாரணமா? இப்ப இந்த இடத்துல நீங்க கேள்வி கேட்கும் போது எனக்கு ஒன்னொன்னு தோணுது.
அதாவது இப்போ நம்ம தொட்டா உணர்றோம், காற்று ம் அடித்த பட்டா உணர்றோம், அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த அடிப்படை காந்தத்தை எப்படி இருக்கும்னு கேட்குறீங்க இல்லையா? ஆமாங்க. அதோட உணர்வு வந்து நம்ம உணர முடியாது ஐயா. அது அது ம், அது அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா, அதுதான் மனமாக இருக்கும் என்று தோன்றுது. மனம்னு சொல்கிறோமே, ஆமாங்க ஐயா. அந்த அடிப்படை காந்தம் தான் மனம் அப்படின்னு கொண்டு வரணும்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அந்த கேள்வி கேட்டீங்க. ஆமாங்க. ஆமாங்க. ஏன்னா காந்தம் தான் மனமாக இருக்குது. இப்போ இங்கே ஆமாங்க. பஞ்சதன் மாத்திரைகள் அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் சொல்லிட்டோம். இப்போ மனம்ங்கிறது எங்க அப்படின்னு ஒன்று வருது இல்லையா? ஆமாங்க. மனம்ங்கிறது இன்னும் அடிப்படையான காந்தம் ஒன்று இருந்து தான் ஆகணும். இந்த இடம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப இந்த அழுத்தங்கிறத வந்து அடிப்படையாக இருக்குது. அந்த அழுத்தத்துக்கும் அடிப்படையாக இருக்கிறது தான் மனமாக இருக்க முடியும். ஆமாங்க. ஆமாங்க. அதனால் நம்ம அந்த இடத்த வந்து மனம், அவன் மனசு, மைண்டு அப்படிங்கிறதுக்கும் அழுத்தத்தையும் நம்ம கொஞ்சம் சிந்தனை பண்ணி நம்ம யோசிப்போங்கய்யா. சரிங்க. நம்ம சரி இப்போ சரி. காந்த தத்துவத்தை வந்து இத்தனை வருஷம் கழித்து மகரிஷி சொன்னதை நம்ம நடத்தும் போது நமக்குள்ளாகவே நிறைய கேள்வி வருது பாருங்க. இன்னும் ஆமாங்க. இந்த ஒவ்வொரு கேள்வி வாரம் நீங்க ரொம்ப எல்லாம் எங்களுக்கு விளக்கம் கொடுத்து சிந்திக்க வச்சுட்டே இருக்கீங்க. அதோட இதுதான் அந்த கேள்வி. அதோட இல்லை. இப்போ வெளிப்பாடு தான். இந்த கேள்வி எல்லாம் அன்னைக்கே வந்துருந்துச்சுன்னா மகரிஷி கிட்ட உட்காந்து எந்திரிச்சு நின்று கேட்டிருப்போம். அன்னைக்கு இந்த கேள்வியெல்லாம் தோணலை. அதாவது ஒன்று மட்டும் தோணுதுங்கய்யா, ஒரு தத்துவத்தை ஆழமாக சிந்திச்சோம் அப்படி சொன்னோம்னா அதுக்கு மேலே ஆழமாக சில கேள்விகள் வருது, சிந்தனைகள் நமக்கு தோணுது, இயற்கை கொடுக்குது அப்படிங்கிறது தோணுது. பார்ப்போம். இதுக்கு நம்ம கேள்வி உங்கள்கிட்டேருந்து வந்துருச்சு, எனக்குள்ளேயும் கேள்வி இருக்குது. அதுக்கு ஆன்சர் வந்து குருவும் இறை நிலையும் நமக்கு கொடுக்கும்னு நம்புவோங்கய்யா. கண்டிப்பாங்க. நீங்க சொன்னது மாதிரி அந்த மனம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் ஐயா. அதுவும் ஆ, நீங்க சொன்னது. அது எனக்கு அப்படி தோணுது. நான் பார்ப்போம், எல்லாரும் சிந்திப்போம், பார்ப்போம். சரி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, சிறந்தது ஒரு கேள்வி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக விஜயலட்சுமி, நீங்க கேளுங்கம்மா. ம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா இன்னைக்கு வகுப்பு ரொம்ப சிறப்பா இருந்தது. ஐயா எனக்கு வேற ஒரு கேள்வி கேட்கலாமா ஐயா? என்னன்னா சொல்லுங்க, எங்க சொல்லுங்க. எங்க சின்ன மாமனாரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஐசியூல இருக்காருங்கய்யா. அன்கான்ஷியஸா தான் இருக்கு. ம் இப்போ எங்க மாமியார் திடீர்னு நேத்து என்ன சொன்னாங்க, அவருக்கு ஹீலிங் குடுங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், "மாமி ம் எங்களது யோகா எங்க சுவாமிஜிது வந்து தவம் அப்படிதானே ம் ஹீலிங்லாம் கிடையாது மாமி. எங்க இதுல அப்படிலாம் இல்ல மாமி" அப்படின்னு சொன்னேன். அப்புறமா ம் சரி என்ன சொன்னாங்க, "இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு உங்க வாழ்க வடமுலருந்து ஒரு மேடம் வந்தாங்களாம். அவங்க ம் சொல்லிட்டு போனாங்களாம். ம் அப்ப நீ குடுக்கணும். நீ என்ன இப்படி சொல்ற? ஏன் அவருக்கு இது ம் பண்ண மாட்டேங்கிற?" அப்படின்லாம் சொன்னாங்க. நான் சொன்னேன், "இத பத்தி எனக்கு தெரியாது. நான் வந்து ம் ஜீவகாந்த அதான் நான் சொன்னேன். அது ஒரு பயிற்சி இருக்கு. அது வேற நான் பண்றதும் இல்ல. ம் அந்த ம் ஜீவகாந்தத்துக்கு ம் நான் வெறும் ம் தவம் மட்டும் தான் இது பண்றேன் மாமின்னா, அவங்களுக்கு அது புரியல. "நீ ஏன் இது பண்ண மாட்டே?" அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு இது ம் தெரியாது. எங்க ஆசிரியர்கிட்ட கேட்டுட்டு நானு இது பண்றேன் மா மேம். எனக்கு தெரிஞ்சு ஹீலிங்கிறதெல்லாம் ஐயா எப்படின்னா வாழ்க வளமுடன். ஐயா அவங்க சொல்லுங்க. பாசஸ் கொடுக்கறத பத்தி சொல்றாங்கன்னு நினைக்கிறேங்க. ஆமாம் ஐயா ஆமாம். பாசஸ் கொடுக்கறதுக்குலாம் அதுக்கு ஒரு தகுதி வேணும். அது நீங்க இல்லை, உங்க ம். ஐயா தகுதி நம்ம மட்டும் இல்லைங்கய்யா, தகுதி சொன்ன மட்டும் இல்லை. அதாவது பாசஸ் கொடுக்கறது இருக்கு. ஆனால் அது எந்த இடத்துல கொடுக்கணும், எந்த சுச்சுவேஷனில் கொடுக்கணும். ஐசியூவில் வந்து அவர் அவ்வளவு இதில் இருக்கிறவருக்கு பாசஸ் கொடுக்குற அளவுக்கு நம்ம அந்த மனவளக்கலை அன்பருக்கு தகுதி அந்த அளவுக்கு அவர் ஆற்றல் வச்சுருந்தாரா? இதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இவங்க புரியாமல் பண்ணுறாங்க. நம்ம சாதாரணமாக ஒரு கால் வலி, கை வலி, தலைவலி, இதுவே நம்ம என்ன சொல்லுவோம்னா பாசஸ் யார் கொடுப்பான், உங்கள் குடும்ப அங்கத்தினர்களுக்கு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் சாதாரணமாக இருக்கிற பிரச்சனைக்கு நீங்கள் இப்போ நோயாகி ஐசியூவில் இருக்கிறவருக்கு போய் பாசஸ் கொடுக்கறது அப்படின்னு சொன்னோம்னா இதை வந்து டெய்லி ஒருத்தர் வந்து கொடுத்துட்டு போனார்னா இவர் பாதிச்சிருவார். சரிங்க. இவங்க இப்போ நாங்கள்லாம் பண்ணுறோம், நாங்கள்லாம் பாஸ்போர்ட் கொடுப்போம் அப்படின்னு பெருமைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இட் இஸ் டேஞ்சரஸ். அங்கெல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் நம்மக்கிட்ட பவர் கிடையாது. அந்த அளவுக்கு கொடுக்குற ஜீசஸ் மாதிரி நீங்கள் பவரை வச்சுருக்கணும், புத்தர் மாதிரி பவர் வச்சுருக்கணும். ரைட்டுங்களா? அது அவங்க ஏதோ தெரியாதனமாக பண்ணிட்டாங்க. அதுக்கு ஒன்றே ஒன்று செய்யலாம், வாழ்த்தலாம். வாழ்த்தலாம். பாசஸ் கொடுக்கறதுங்கிறது வந்து அது சாதாரணமாக இருக்கக்கூடிய அந்த உடலினுடைய சில சின்ன உபாதைகளுக்கு நம்ம அதை கொடுக்கலாம். சரிங்க. ஐயா இப்ப நான் வாழ்த்தணும்னா அவர் பக்கத்துல போய் நின்னு ஒன்றும் இல்லை, எங்க இருந்து வேணாலும் வாழ்த்தலாம், எங்க இருந்து வேணாலும் வாழ்த்தலாம், அவ்வளோதான்.
ம். வருவான வாழ்க வளமுடன் வாழ்த்தணுங்களா ஐயா? சுவாமிஜி அதெல்லாம் நம்ம நான் நீங்க உடல் நலம் அந்த இதை சொல்லி கூட வாழ்த்துங்க. அதனால ஒண்ணும் இல்ல. ம். சரிங்க. நான் அந்த என்ன எண்ணத்தோட நீங்க சங்கல்பத்தோட வாழ்த்துங்க. அது வாழ்த்தலாமே தவிர, நீங்க நேரடியா போய் பண்றதுங்கிறது கொஞ்சம் அவர் கொஞ்சம் அந்த ஸ்டேஜ்ல இருந்து வெளியே வந்த பிறகு தான் செய்யணுமே தவிர, அங்கெல்லாம் செய்யக்கூடாது. செய்யக்கூடாது. சரிங்க, சரிங்க. ம். அவங்க சரி. நான் 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 என்னவோ வேணும் இது பண்ற மாரி என்ன, அந்த அம்மா ஆ. உங்க இதுல இருக்கவங்க சொல்லிட்டு போனாங்க. நீ பண்ண மாட்டேன்ற. எந்த அவங்க அம்மா சும்மா சொன்னாங்கன்னு விவரம் தெரியாம பெருமைக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் வந்து அந்த மாதிரியெல்லாம் இதே மாதிரி பெருமைக்காக நிறைய பேர் எங்க மன்றத்திலேயே ஒரு அம்மா வந்து அப்படியே ரொம்ப எல்லாருக்கும் நான் உனக்கு பண்றேன் உனக்கு பண்றேன் உனக்கு பண்றேன் அப்படின்னு தான் செஞ்சிச்சு. அப்படிலாம் செஞ்சுட்டு ஒரு நாள் லோட்டஸ் டெம்பிள் டெல்லியில் தவம் பண்ணிட்டு இருந்துச்சு. அப்படியே கீழே சாஞ்சிச்சு, அங்கேயே இறந்துருச்சு. அங்கேருந்து தூக்கிட்டு வந்தாங்க. ஆரம்பத்தில் சொல்கிறப்ப அந்த அம்மா கேட்கவே இல்லை. கடைசியில் அந்த மாதிரி ஆச்சு. அது மாதிரி ரொம்ப நம்மளுடைய எனர்ஜி வந்து ரொம்ப ஸ்பாயில் ஆயிரும். இது வந்து அது ஜீவகாந்தத்தினுடைய தன்மையை தெரிஞ்சுக்காமல் சொல்கிறாங்க. நம்ம அதை ஜீவகாந்தத்தை பற்றி பேசும்போது அதை பற்றி நல்லா தெளிவாக பேசுவோங்க தான். வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பாரி பாலகிருஷ்ணன் ஐயா, நீங்க கேள்வி கேட்கலாம். ஐயா மைக்கை ஒரு தடவை டச் பண்ணிட்டு கேள்வி கேளுங்க. ஐயா வாழ்க வளமுடனுங்க ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. ஐயா இப்ப வந்து உடல்ல வந்து கோடிக்கணக்கான உயிர் துகள்கள் இருக்கு. அதுல மைய உயிர் துகள்ல வந்து ஆன்மா இருக்கு. அந்த ஆன்மாவோட மைய புள்ளியில கருமையம் இருக்குங்க ஐயா. அந்த ஆமா. கருமை ஒரு ஒரு அந்த அப்ப வந்து ஒரே ஒரு அந்த அந்த மைய உயிர் துகள்ல அந்த கருமையத்துல ஆன்மா அந்த கருமையத்துல வந்து ஒண்ணு பதிவாவது இல்லைன்னா பதிவானதை வெளியில ரெக்கார்ட் பண்ணி காமிக்குதுங்க ஐயா. இப்ப நம்ம தவம் பண்ணும் போது உள்ள பதிவு எதுவும் ஆகாதுங்க ஐயா. இல்ல நம்ம பதிவானதை அடிக்க முடியுமா? ஒரே சமயத்துல 2 வேலையும் செய்யுமாங்க ஐயா? பதிவானதை எடுத்துக்காட்டவும் செய்யுமா இல்ல பதிவாயிட்டு இருக்குமாங்க ஐயா? என்னோட கொஸ்டின் தாங்க ஐயா. ஐயா நீங்க இப்ப நம்ம தத்துவம் எல்லாம் ஓரளவு பயிற்சியெல்லாம் எடுத்திருக்கிறீங்களா? நீங்க ரொம்ப பேசிக்கா கேட்குறீங்க. எடுத்திருக்கேங்க ஐயா. எது வரைக்கும் எடுத்திருக்கீங்க? பிரம்மஞானம் வரைக்குங்க ஐயா. பிரம்மஞானம் வரைக்கும் எடுத்துட்டு இப்படி ஒரு கேள்வியை நீங்கள் கேட்குறீங்கன்னா உங்களுக்கு பிரம்மஞானம் நடத்துனது எப்படி நடத்திருக்காங்கங்கிறத எங்களால் புரிஞ்சிக்க முடியுது. ரைட்டுங்களா? சரி. அதாவதுங்க இந்த அளவுக்கு இந்த விஷயத்தை நடத்துறது இல்லை. இப்போ பாருங்கள், நீங்கள் தவம் பண்ணும்போது அங்கே ஏதாவது நடக்குமான்னு கேட்குறீங்க. ரைட்டா? தவம் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆல்ஃபா அலைக்கு வந்துடுறீங்க. சரிங்க. ஆல்ஃபா அலையில் இருக்கும் பொழுது பதிவுகள் பதியாது. ஓகேங்க. பீட்டா அலையில் இருக்கும்போது தான் பதியும். ஓகே. ரைட்டுங்களா? சரி. அதே மாதிரி அந்த பதிவுக்கு உரிய விளைவு வருது பாருங்க, அதுவும் பீட்டா அலையில் இருக்கும்போது தான் வரும். சரிங்க. ஆல்ஃபா அலையில் இருக்கும்போது வராது. ஓகேங்க. சரி. நீ ஆல்ஃபா அலையில் வந்து ஒரு செயல் செய்றீங்க, நல்ல செயல். அப்ப அது என்ன ஆகும்? அப்ப அழியும். அப்ப அந்த பதிவு அழியும் போது பதியும் வேலை நடக்காது. பதியும் போது அழியும் வேலை நடக்காது. ஓகே. ரைட்டுங்களா? ஓகேங்க. அது எல்லாமே சைமல்டேனியஸாலாம் நடக்காது. அப்போ இது எல்லாமே எதை அடிப்படையாக இருக்குன்னா அலைச்சூழலின் அடிப்படையில் இருக்கு. அதனால தான் பீட்டா அலை ஆல்ஃபா அலைன்னு நம்ம மாற்றுறோம். அதனால் ஆல்ஃபா அலைக்கு வந்துட்டிங்கன்னா பதிவுகள் பதியாது, எண்ணமும் வராது. நீங்கள் ஆல்ஃபாவுக்கு வந்துட்டீங்கன்னா, ஆல்ஃபா தீட்டாவுக்கு போயிட்டீங்கன்னா எண்ணமும் வராது. சரிங்க. அது இதில் கூட எண்ணம் வரும், ஆல்ஃபாவில் கூட எண்ணம் வரும், தீட்டாவில் போகும்போது எண்ணமே வராது. ஆனால் அந்த ஆல்ஃபாவில் வரக்கூடிய எண்ணத்துக்கும் பீட்டாவில் வரக்கூடிய எண்ணத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. என்னன்னா ஆல்ஃபாவில் வரக்கூடிய எண்ணம் நல்ல எண்ணமாக இருக்கும், பீட்டாவில் வரக்கூடிய எண்ணம் கெட்ட எண்ணமாக இருக்கும். நீங்கள் ஆல்ஃபாவை தாண்டி தீட்டாவுக்கு போயிட்டீங்கன்னா எண்ணம் அற்ற நிலை, எண்ணமே இருக்காது. இது எல்லாமே ஏதாவது ஒன்று நடக்கும்போது ஒன்று தாங்க நடக்கும், சைமல்டேனியஸ் எல்லாம் நடக்காது. சரிங்க. நம்ம இதுதான் அந்த நம்ம மனதினுடைய அலைச்சூழலுக்கு தகுந்தாற் போல் தாங்க எல்லா செயல்பாடும். சரிங்க. தெளிவாயிடுச்சாங்க? சரியாயிடுச்சிங்க. தெளிவாயிடுச்சா?
தெளிவாச்சுங்க வாழ்க வளமுடன். தெளிவாச்சுங்க ஐயா பீட்டா சொல்லுங்க. இருந்து ஆல்பாக்கு போயிட்டோம்னா மன அலைச்சல் குறைஞ்சிரும், அதனால பதியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. இப்ப ஆ தெளிவாச்சுங்க. ரைட் ரைட். ஐயா சொல்லுங்க, சசிகுமார் ஐயா சொல்லுங்க. ஐயா நீங்க சொல்லுவீங்க இல்லைங்க, நம்ம அந்த ஆல்பா பீட்டால இருக்கும்போது கர்ம வினைகளால் ம். நிகழக்கூடிய பாதிப்புகளும் நமக்கு வராது அப்படின்னு சொல்லுவீங்க ஆமா, இல்லைங்க. விளைவும் வராது, விளைவும் வராது. அதாவது பீட்டா அலைச்சுழல்ல பதிஞ்ச அந்த கர்ம வினையினுடைய விளைவு பீட்டாவில் இருக்கும்போது தான் வரும், ஆல்பாவில் இருக்கும்போது வராது. ஓகே நீங்கள் அலைச்சுழலை பற்றி நல்லா திங்க் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இன்னும் நல்ல ஆன்சர் தெளிவாக கிடைக்குங்க. வாழ்க சரிங்க வளமுடன். சரிங்க வாழ்க நன்றிங்க. வளமுடன். வாழ்க வளமுடன்ங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக லலிதா அம்மா, நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேட்கலாமா? வாழ்க வளமுடன்மா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா, இன்னைக்கு நீங்க சொன்னதுல எனக்கு ஒரு தெளிவு வேணும். அதாவது நீங்க சொன்னீங்க முந்தியெல்லாம் வந்து நம்ம ம். ஃப்ளோர், வீட்டுக்கு போடுற ஃப்ளோர் வந்து இந்த செங்கல் தளம் இல்லைன்னா நம்ம மண் தளத்துல சாணம் மொழிகிருப்பாங்க, நம்ம அதை ஆமாம் ரிசீவ் பண்ணுவோம் அப்படின்னு. ஆமாம். என்னோட அனுபவம் நான் ஒண்ணு சொல்றேன், அது எனக்கு சரியா தவறு ம் தெரியல. ம் ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போக வேண்டி இருந்தது. அங்க ஒரு 15 நாள் இருந்தோம். அங்க வந்து செங்கல் தளம் போட்டிருந்தாங்க. ஆனா அது என் உடம்புக்கு ஒத்துக்காம ம். கால்லாம் பாலமா வெடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. அப்புறம் வீட்டுக்கு செங்கல்னா வந்த எது? இந்த போர்டு மேலே ஆமா, போடுற மண் தரையில ஓடு. இல்ல தரையில போட்டுப்பாங்களே சிகப்பு கலர்ல, பழைய வீடு அந்த காலத்துல போட்டிருப்பாங்கல்ல, சிகப்பு கலர்ல அது செங்கல் நீங்கள் தளம் இந்த இந்த போட்டிருப்பாங்க. பூக்கள் சொல்கிறீங்களா? இல்ல பூக்கள் இல்ல, அது என்ன கலர்னு தெரியல, ஆனா சிகப்பு கலர்ல இருந்தது. அது வந்து செங்கல் தானா, டைல்ஸ் தான் செங்க கிடையாது. அப்போ அந்த செங்கல் மண் தளம் மேலே, கட்ட கட்டமா போட்டிருப்பாங்கல்ல ஐயா தரையில. அந்த மேலே மேலே மண் ஓடு போடுறோம் இல்லையா, அந்த தட்டோடு, அதோடைய ஓடு கீழே போட்டிருக்காங்களா? ஆமா, அதே மாதிரி தரையில பதிச்சு ஆ, சரி வச்சிருப்பாங்கல்ல அந்த காலத்துல, அப்படி இருந்தது. அங்க சரி. போனா எனக்கு என் கால் ஒத்துக்காது. அங்க வீட்டுல இருக்கும்போது ஒரு வாரம் ஆனா கூட உடனே கால்ல வெடிப்புலாம் வந்தது. ஆனா வீட்டுக்கு நாங்க இருந்த வீட்டுல வந்து டைல்ஸ் போட்டிருந்தாங்க. அங்க ம் வந்ததுக்கப்புறம் நார்மல் ஆயிடுச்சு. இதை நான் எப்படி எடுத்துக்கிறது? என் உடம்புக்கு அது நல்லதுன்னு எடுத்துக்கணுமா, இல்ல எப்படி என்னோட காத்த எப்படி இது பழகுனால உடம்பு இது பழகுனால இதை ஏத்துக்கிச்சான்னு தெரியலங்க. அது அது தெரியல. உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனையாக தான் இருக்குமே தவிர அங்கே அப்படி கிடையாதுங்கண்ணா. ஏன்னா நான் வந்து சரி. டைல்ஸ் மண்ணோடு தான் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த ம். மண்ணோடு போட்டிருக்கிற இடத்துல பாருங்கள், சரியான வெயில் அடித்தாலும் அது பயங்கர ஹீட்டு ரிஃப்ளெக்ட் ஆகாது. சரியான ஆமா, குளிர் அதெல்லாம் இருந்தாலும் ஜில்லு கரெக்ட் தான். ஜில்லுன்னு இருக்காது, சமமா இருக்கும். சமமாக இருக்கும். ஆனால் ஆமா நீங்கள் இந்த டைல்ஸ் எல்லாம் பாருங்கள், குளிர் காலத்தில் ஜில்லு ஜில்லுன்னு இருக்கும், வெயில் ஆமா, காலத்தில் தரையில வெக்கையாக காலே வைக்க இருக்கும். முடியாது. அது எப்பயுமே அந்த மண் வந்து எப்பயுமே சமநிலையில் இருக்கும். அது நமக்கு ம். ஒத்துக்கலை அப்படிங்கிறதுனா அது மாதிரி வருதுன்னு சொன்னால், அது ம். வந்து உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அந்த சில வெளியேற வேண்டிய கழிவுகளை அங்கே வரும்போது அந்த நல்ல அலை வந்து அது வெளியே தள்ளுறதுக்கான ஒரு வெளியேறு. ப்ராசஸ் தான் நடந்திருக்கு. ஓகே ஓகே. நல்லது தான் நடந்திருக்கு அங்கே இருக்கும்போது. சரி சரி சரி. இங்கே இருக்கும்போது என்ன பண்ணுது, இது உள்ளுக்குள்ளே அமுக்கி வச்சிருது. நமக்கு எப்படின்னா, புரியுதுமா. நீங்கள் இப்போ சித்த மருத்துவம் சாப்பிட்டோம்னா லூஸ் மோஷனாக போகும், நான் அலோபதி நினைச்சேன் நீங்க சாப்பிட்டோம்னா சொல்லிட்டீங்க. அதே மாதிரி தான்மா இது. அலோபதி மாதிரி ஆயிப்போச்சு வீடு. அவ்வளவுதான் அவ்வளவுதான். இல்லைங்க ஐயா, நன்றி நம்ம வாழ்க உடம்புல வளமுடன். இது நம்ம உடம்புல மழை வித்தியாசம். இது வாழ்க மழையில வளமுடன். நனைஞ்சா சளி பிடிச்சிக்கிறதுன்னு சொல்ற மாதிரி தாங்க அதே இது. அதே கதை தான், அதே கதை தான். ஆமா ஆமாங்க. மழையில சரி, நனைஞ்சா உள்ள இருக்க கழிவு வெளியில வருது, ஆனா வெளியில மழையில வரும், வெளியில நனைஞ்சதால வரும். சளி பிடிச்சி அந்த மாதிரி தான். அது மாதிரி தான். வாழ்க வளமுடன். நல்ல அனுபவம். சரி. சிறப்பு. வாழ்க வளமுடன். வளமுடன். நிறைய செய்யலாங்கம்மா, நிறைய நிறைய செஞ்சுக்கலாங்க. செய்யலாம். இத்தனை நேரம் அன்பர்கள் கேள்விகளுக்கு தெளிவாக விளக்கம் அளித்த ஐயா அவர்களை மீண்டும் வாழ்த்துவோம். ஞானாசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன்.